श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சிறார் திருவையாரா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय जगद्गुरुशङ्कराचार्यस्वामिनः जय रामकृष्ण परमहंसमूर्ति की जय बोल पुण्डलीकवरदा हरि विठल मणिवाचकमूर्ति की जय जय वीर आञ्जनेय स्वामिनः जय शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये दोर्भिर्युक्ता चतुर्भ्यस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कल्याणं दधतं कटाक्षवलतो भक्ताय हत्वा रिपून् कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथो निधिं कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिं पाणिग्रहे पर्वतराजपुत्र्याः पादाम्बुजं पाणिसरोरुहाभ्याम् अस्मानमारोपयदस्मरारेर्मन्दस्मितं मङ्गलमातनोतु सकुङ्कुमविलेपनामलिगचुम्बिकस्तूरिकां समन्दहसिते क्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीमरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकां नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्याम् பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டற்பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி யஸ் ஸ்ரீமான் மணிவாசகோத்விஜபவः புஸ்தாட்சமாலாதரः भस्मालिप्तकलेवरः शिवपदानन्यां तरोजैनः श्रीमद्वाचकसूक्तिभिः पुरवरे श्रीपुण्डरीकाभिधे नृत्ताधीश्वरमीडयन् परशिवं मुक्तो महान् भातु सः मन्त्री पाण्ड्यमहीपते सकलविद्भस्माक्षमालाधरः साक्षादादिमसद्गुरोः सकरुणं लब्धात्मबोधोद्विजः विप्राकारसुगोपिते शलिखितं श्रीवाचकः योगिराट् ध्येयः श्रीमणिवाचकः सुगतः नन्दीश्वरांशो महान् भस्मोद्धूलितविग्रहं परशिवध्यानैकचित्तं मुदा रुद्राक्षाभरणं समं दहसितानन्दाननाम्भोरुहं शम्भुज्ञानरसालयं त्रिजगतां नाथं सुरैः सन्नुतं श्रीमन्तं मणिवाचकं हृदि सदा ध्यायामि नन्द्यात्मकं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्
நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. உமாபதியான பரமேஸ்வரன் ரொம்பவே சுலபத்தில் சந்தோஷமடைஞ்சு எல்லா பக்தாளுக்கும் அனுகிரகிக்கக்கூடிய ஒரு சுவாமி தான். ஆனாலும் சீக்கிரம் போகக்கூடிய ஒரு வழி இருக்குது அப்படின்னு நமக்கு ஒன்று தெரிஞ்சுதுன்னு சொன்னால் ஜனங்களுக்கு எப்போதுமே அது மேலே ஒரு தனியான ஒரு விருப்பம் உண்டு. சாதாரணமாக சாலையில் போயின்னு இருக்கும்போதே நடுப்புற ஒரு வேகத்தடை வந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை ஏறி இறங்கினாலும் அல்லது ஓரமாக போய் இறங்கி ஏறினாலும் கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் ஆகும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் டைம் ஆகாது. ஆனாலும் இந்த மேலே ஏறி இறங்குறத காட்டிலும் கீழே இறங்கிட்டு ஏறதில் ஒரு ஆனந்தம் நமக்கு எல்லாருக்குமே. அதனால் போகும்போது சைடில் இடம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வழியாக தான் போவோம். மேலே ஏறி போகிறத அவாய்ட் பண்ணுவோம். எப்போதுமே மேலே ஏறிட்டு கீழே விழுந்தால் அழி ஜாஸ்தியாக இருக்கும். கீழே விழுந்துட்டு தாராளமாக எவ்வளோ வேணால் எழுந்துக்கலாம், தப்பே கிடையாது. அதனால் மேலே ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக உண்டு. அதனால என்ன பண்ணுவோன்னு சொன்னால் இதை விட சுலபமாக இன்னொன்று இருக்கா, இதை விட சுலபமான இன்னொரு வழி இருக்கான்னு தேடிகிட்டே இருக்கிறது மனிதனுடைய இயல்பு. அப்படி இருக்கும்போது சாதாரணமாகவே ஆசுதோஷின்னு சுவாமி ரொம்ப சீக்கிரமாக சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி தான் பரமேஸ்வரன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதான வழி, ஈஸியான வழி இருக்கான்னு தேடுவோன்னு தெரிஞ்சுண்டு மணிவாச்சக சுவாமி என்ன பண்ணார், திருவம்பாவை அப்படின்னு ஒன்று எழுதி கொடுத்தார் நம்ம எல்லாருக்கும். சீக்கிரமாக அடையணும். வாஸ்தவம் எங்கே அடையணும்? முதல்ல ஒரு பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிண்டா தான் நம்மளுடைய பிரயாணம் சுகமாக இருக்கும். எங்கே போகிறோன்னே தீர்மானம் பண்ணாமல் கிளம்பினோன்னு சொன்னால் எங்கே போகிறது, எப்படி போகிறது, எதில் போகிறது, யாரோட போகிறது எதுவுமே தெரியாது. அப்போ முதல்ல எங்கே போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் மணிவாச்சக சுவாமி திருவம்பாவைன்னு ஒன்று எழுதி முதல்ல எங்கே போகிறதுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு சொல்லுவோம், யாரோட போகிறதுன்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்கும் அதையும் சொல்லுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு திருவம்பாவைன்னு ஒன்று எழுதினார். திருவம்பாவைக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. என்னன்னா, மணிவாச்சகர் நிறையா பாடியிருக்கார். சிவபுராணம் சொல்லியிருக்கார், திருச்சதகம் பாடியிருக்கார். எத்தனையோ பாடியிருந்த போதிலும் சுவாமி மணிவாசகர்கிட்ட கேட்டார், பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுக. பாவை பாடினதுன்னு சொன்னால் அந்த வாய்க்கு அவ்வளவு பெருமை தருமாம் அந்த பாவை. திருவம்பாவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது திருவம்பாவை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பெரிய பெருமை. நம்ம வாய் அவ்வளவு பூதத்துவமாகும். வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்தில் இருந்துருக்கார். அவருடைய நண்பர் ஒருத்தர் ராஜா கிட்ட கவியாக இருந்துருக்கார். ராஜாவையும் கவி பாடிண்டு வந்திமாகதாள்னு சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கீர்த்தனை பண்ணுறதுக்கான ஒரு கட்டளை அவளுக்குன்னு கடமை இருக்குது. அந்த கோஷ்டியில் முக்கியமான ஒரு கவியாக இருந்துருக்கார். அவர் அனுப்பிச்சார், ஒரு ஓலை அனுப்பிச்சார் தேசிகருக்கு. இந்த மாதிரி என்னுடைய நண்பன்கிறதுனால நான் உன்ட்ட சொல்கிறேன், நான் ஒரு ராஜாட்ட இருக்கேன், அந்த ராஜா வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கார், நம்மளால் புகழறதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கார். இவரும் ஏதோ கச்சாம்சான் எல்லா ராஜாவும் போய் புகழ்ந்துடலை, புகழறதுக்கு தகுதியாக இருக்கானா. குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம்னு பேர். ஒரு குணவான் இடத்துல குணினி அவங்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு குணத்தை சொல்கிறதுக்கு பேர் ஸ்தோத்திரம்னு பேர். ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னா ஏதோ நமக்கு தோணினது அப்படின்லாம் எழுதிட முடியாது, அவள்கிட்ட இருக்காது அப்படின்னு பார்த்துன்னு பண்ணணும். அதனால் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அருகனாக ஒரு ராஜா இருக்கான். நான் ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கேன், நீயும் வாயேன், இங்கே நல்லா சௌக்கியமாக பார்த்துக்கிறான், நீ கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், நீயும் வாயேன்னார். அதுக்கு வேதாந்த தேசிகர் சொன்னார், வரதராஜனை பாடி பாடி என்னுடைய வாக்கு எப்படி இருக்குது தெரியுமா, என்னுடைய வாய் கொஞ்சம் என்னுடைய வாக்கு கிட்ட வந்து பார்த்தேன்னா உனக்கு தெரியும், அப்படியே மல்லிகைப்பூவும் மகரந்தமும் சேர்ந்தா மாதிரி அப்படி ஒரு வாசனை அடிச்சுன்னு இருக்கு.
இந்த வாயை வச்சுட்டு சாதாரண பிராகிருதம் ஒரு மனுஷனை பாடுவேன்னு நீ என்னம்மா நினச்சிவிட்ட என்ன இல்லையா? என்ன ஒரு சுவாமியை பாடுறதுக்கு தான் இந்த வாயே படைக்கப்பட்டிருக்கு. அதை பாடாமல் வேறு யாரையோ பாடின்னு இருக்கிறது, இதில் வேறு அவன் பாடுறதுக்கு தகுந்த குணவான்னு வேற சொல்கிறிய. சரி, ஒரு கால் நான் சொல்லிடுறேன், ஜெயா விஜய் பவான்னு சொல்லிடுறேன். இல்லை சுவாமிக்கு பாடினா மாதிரி பல்லாண்டு பாடி விடலாம். அவன் பல்லாண்டு இருந்துருவானா? நான் பெரியார்வார் பாடினார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம்னார். அத்தனை வருஷம் இவனால் வாழ்ந்துட முடியுமா? நான் பாடிவிட்டேன்னு சொன்னான். அப்போது நான் எதை பாடினாலும் அது சரியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தனாக இருக்கணும். அப்போ தான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு தகுந்தவனாக இருக்கான்னு அர்த்தம். அப்படி ஒருத்தன் எனக்கு இங்கேயே இருக்கான்பா. நான் வரதராஜன் இருக்கா, தேவராஜ சுவாமி இருக்கார், நான் இங்கேயே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த வாசனை அடிக்கக்கூடிய வாக்கை நான் துர்நாற்றம் அடிக்க வச்சுக்க விரும்பலைன்னு அவர் பதில். அப்போ இந்த வாக்குக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அதுக்கு என்னடா நான் திருவம்பாவை அப்படின்னு சொன்னாலே அந்த வாய்க்கு ஒரு பெருமையாக. அதனால் சுவாமி சொன்னார், திருவாசகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனிடத்தில் சுவாமி உக்காந்துண்டு கை கட்டிண்டு நீ சொல்லேப்பா நான் எழுதிக்கிறேன், நான் திருவாசகம் ஏதோ சொன்னி எழுதிக்கிறேன், இவர் சொல்ல உட்காந்து மெனக்கட்டுன்னு ஓலையில் எழுதுறாருன்னு சுவாமி. அவருக்கு என்ன பொழுது போலையா? வாஸ்தவமாக பொழுது போலையாம். தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டில் மீதி எல்லாத்தையும் முழுசாக ஏற்றுக்கிறோமா அப்படின்னா அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் யார் எழுதினதாக இருந்தாலும் ஒரு நல்ல கற்பனையை ஏற்றுக்கணும். அதனால் அதில் இந்த வரியை ஏற்றுப்போம். கடையூழி வரும் தனிமை கழிக்கவன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. தமிழ்தாயை பார்த்து வாழ்த்து பாடும்போது இதை சொல்கிறார் அவர். கடையூழி வரும் தனிமை, இந்த கடைசியில் ஒரு மகாப்பிரளயம்னு ஒன்று வரும். அந்த பிரளயத்தும் போது யாருமே இருக்க மாட்டா, சுவாமி மாத்திரம்தான் இருப்பார். அப்போது சுவாமிக்கு ஒரு தனிமை இருக்கும் இல்லையா? அந்த தனிமை போகிறதுக்கு தான் அவர் சிருஷ்டியே பண்ணுறார். சிருஷ்டிங்கிறத அவருக்கு ஒரு விளையாட்டு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவானுகிரகம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விளையாட்டு. திருப்பி படைப்பார், திருப்பி காப்பாற்றுவார், திருப்பி அழிப்பார், திருப்பி படைப்பார், திருப்பி காப்பாற்றுவார், திருப்பி அழிப்பார். சும்மாவே இருக்கலாம், என்ன அவருக்கு பொழுது போக வேண்டாமா? அப்படியே இல்லை. அவர் யார் அப்படின்னு வேறு யார் தெரிஞ்சுக்கிறது? அப்புறம் யாருமே இல்லாமல் போயிட்டோன்னா அப்போ இருக்கிறது அப்படியே இருந்துருட்டோமே அப்படின்னா வந்தவா எல்லாரும் நல்லவாளாக இருந்துட்டோன்னு சொன்னால் சுவாமிக்கும் அழிக்கணுங்கிற எண்ணமே வராது. நம்ம சுவாமி எப்படிலாம் வாழணும்னு சொன்னாரோ அதை அப்படியே தெரிஞ்சுட்டு அதில் இருக்கிறத ஒன்று கூட பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டின்னு வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னமா அழிக்கணும்னு என்ன வராமல் இருக்கும்? எத்தனையோ பேர் வாழறவாள்லாம் இல்லையா? 150 வருஷம் 200 வருஷம் வாழறவா இன்றளவும் இருந்துன்னு தான் இருக்கா. அப்போ அவள்லாம் மட்டும் எப்படி அவள் வாழறான்னா சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கான்னு அர்த்தம். சில பேர் துஷ்டால்லாமே வாழறதை பார்க்குறோமே சுவாமி, நல்லவாள்லாம் சீக்கிரம் போய்றதை பார்க்குறோம், கெட்டவாள்லாம் நிறையா பேர் இருக்கா, நிறையா நாள் இருக்கா. பாபி சிராயுஹு சுகிருதி கதாயுஹு கலவுயுகே ஷட்குணமாசிரயந்தி அப்படின்னு பாபம் பண்ணுறவன் நிறையா நாள் இருப்பான், புண்ணியம் பண்ணுறவன் கொஞ்ச நாள் தான் இருப்பான்னு கலியுகத்துக்கு ஒரு குணம். என்ன காரணம்? அப்படி கலியுகத்தில் நல்லவாளை கண்டால் பிடிக்காதான்னா கலியுகத்தில் புண்ணியத்துக்கு பலன் அதிகம். ஹரி அப்படின்னு சொன்னாலோ ஹரான்னு சொன்னாலோ மொத்த பாவமும் போய்டும்னே. கிருதயுகத்தில் அது கிடைக்காது. அப்போது நல்லவா அடிக்கடி ஹரநாமம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால, பரமேஸ்வரனுடைய நாமம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால பாப்பம் போக 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 அவள் சீக்கிரமாக கிளம்பி போயிடுறான். அதனால சுகிருதி கதாயுகு அவனுக்கு இன்னும் பாப்பம் கழியில இங்கே பூலோகத்துலேருந்து கஷ்டப்படணும்னு தலையில் எழுதியிருக்கு. அதை புரியாமல் அவன் நன்னா வாழறானே, அவனை போய் கேட்டால் தான் தெரியும். அவன் நன்னா வாழறானா, ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு போலீஸ் வராமல் இருக்கணுமே, இது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வராமல் இருக்கணுமே கவலைப்பட்டு வாழ்ந்துருக்கானான்னு அவனை போய் கேட்டால் தான் தெரியும். அதையும் மீறின எத்தனை வியாதிகள் இருக்குது. நன்னா திருப்தியாக சாப்பிட்றானா, இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடாதுன்னு எத்தனை கண்டிஷன்ஸ். அப்போது வாழறது மட்டும் முக்கியம் இல்லை, வாழும்போது சௌக்கியமாக சந்தோஷமாக வாழணும். அப்போ குறைஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தானே கிடைக்கும். அப்போது அந்த பிரளய காலத்தும் போது சுவாமி இதை அழிக்கணும்னு முற்படும் போது அழிக்க வேண்டாம்னு தான் அவருக்கு தோன்றுறது. ஆனால் இது சரியாக வராது, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு திருப்பி முதல்லேருந்து ஆரம்பித்தா தான் இது உருப்படும். ஏன்னா மொத்தமாக சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுது. அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் தெரிஞ்சுட்ட சுவாமி என்ன பண்ணுறார், மொத்தமாக அழிச்சிட்டு திருப்பி புதுசாக ஒன்று பண்ணுறார்.
அவர் சிருஷ்டி பண்ணுறதுக்கு காரணம் நாம தான், அவர் மறுபடியும் இந்த லோகத்தை அழிக்கிறதுக்கும் காரணம் நாம தான். அப்போது சுவாமிக்கு அந்த வருத்தம் இருக்குதுன்னு தெரியறது. யாருமே இல்லாமல் இதுக்கு தனியாக இருக்கணும். அப்போது அந்த தனிமையை போக்கிக்கிறதுக்காக சுவாமி இந்த திருவாசகத்தை எழுதினாராம். அந்த கடைசியில் கடை ஊழி வரும் தனிமை கழிக்கவன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினரே. அவன் நான் அதை ஒரு பிரதி எழுதி வச்சுக்கிறேன்பா, தனியாக உட்காரும்போது அப்படி எடுத்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னா அவருக்கே சந்தோஷமாக இருக்குமா. அதுக்காக சுவாமி எழுதின்றார்னு. அப்போ சுவாமிக்கு சொன்னதான ஒரு விஷயம் அப்படி சொல்லும்போது அந்த திருவெம்பாவை முழுக்க பாடினத்துக்கு அப்புறம் சுவாமி சொல்கிறார், பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடணும். அவன் நீ திருவெம்பாவை பாடினே இல்லையா உன்னுடைய வாக்குனால், அந்த வாயை வச்சுன்னு ஒரு கோவை பாடுப்பா, அவ்வளவு சிறப்பு. திருவாசகம் என்னும் தேன்னு சொல்லுவாள். அது இதையும் கொஞ்சம் பாரதியும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். திருவாசகம் அப்படிங்கிறது தேன் தான். ஆனால் அது சொல்கிறவாளுக்கு மட்டும் தேன் இல்லை. பொதுவாக தேனை வாயால் மட்டும்தான் சுவைக்க முடியும், வேறு எதுனாலையும் நம்ம சுவையை அறிஞ்சிக்க முடியாது. வாசனை கூட அதில் ரொம்ப இருக்காது தேனில். அதனால் மூக்குனால் கூட நம்ம தேனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபம். அதனால் வாயினால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த திருவாசகங்கிற தேனை காதாலையும் அனுபவிக்க முடியும். அதனால தான் பாரதி சொன்னார், இன்பத் தேன் பாயுது காதினிலே அப்படின்னார். தேனை காதாலேயே சாப்பிட முடியுங்கிறத பாரதி கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அப்படி ஒரு தேன், அது தித்திக்கக்கூடியது. தேனில் கலப்படம் இப்போ இல்லை, அப்பையிலேருந்தே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால உயர்ந்த தேன் எதிரானா திருவாசகம். ஏன் மீதி தேன்லாம் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொன்னால், தேன் எப்போதுமே ஆயுஷை விருத்தி பண்ணும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். அது வாஸ்தவமாக அது யானையும் பூனையும் இல்லை. அது நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். அது ஆனா பசு. அந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் ஒரு கால் உருக்காமல் நிறையா நெய்யை சாப்பிட்டு உடல் பருத்து போச்சுன்னு சொன்னாக்க தேன் சாப்பிட்டா உடல் இளைக்கும். அதனால் அது பூலேருந்து வரக்கூடியதான நெய் தேன். அதனால் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு அவசியம் ஒரு காலம் பின்னாடி வரும். உருக்காமல் சாப்பிட்டா தான், உருக்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நெய். இப்போ உருக்காமல் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி சாப்பிடாமல் சாப்பிட்டாக்க இந்த பூனைக்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நெய் இருக்க தேன் அது உடம்பை நன்னா வச்சுண்டு தீர்காயுஷுக்கு உதவி பண்ணக்கூடியது. இந்த சரீரத்துக்கு, இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய தேன் எல்லாம் இந்த சரீரத்துக்கு உபகாரம் பண்ணும். ஆனால் இந்த ஆத்மா சந்தோஷமாக என்னென்னத்தையோ நினச்சிண்டு பாப்பங்களெல்லாம் பண்ணி மூட்டை மூட்டையாக வெயிட்டை சுமந்துன்னு இருக்கும்போது ஒரு தேன் கிடச்சா தேவலாமே அப்படின்னு தேடும்போது இந்த பூ நெய்யாக இருக்கக்கூடிய இந்த திருவாசகத்தை எடுத்து சாப்பிட்டோன்னு சொன்னால் இந்த ஆத்மாக்குன்னு இருக்கக்கூடியதான பாதைகள் எல்லாம் நீங்கி அது தீர்காயுஷாக இருக்கிற மாதிரி. அதுக்கு அழிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, அது எப்போதும் இருக்கக்கூடியது. ஆத்மா நிரந்தரமாக இருக்கக்கூடியது, சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெறும் தர்மம் மாத்திரம் இல்லை, நாமளுமே நம்மளுடைய ஆத்மாவுமே சனாதனம்தான், எப்போதுமே இருக்கக்கூடியது தான். அது அழிவு கிடையாது. இருந்தாலும் அதை நம்ம உணர்றதுக்கு அது தேவைப்படுறது. அப்போது இந்த தேனை சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்போ அந்த தேனிலையுமே அந்த ஒரு மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு நிறையா தேன்லாம் இருக்குது. அதில் இந்த கொசுத்தேனுன்னு ஒன்று, அது கொசுத்தேன்னா கொசுலேருந்து எடுத்து நினச்சிட்டுக்கூடாது. கொசு அளவுக்கு தான் இருக்கும் ஒரு தேனி, ரொம்ப துருவுண்டுக்காக இருக்கும். அது எல்லா விதமான பூலேருந்தும் தேனை சேகரிக்கும். வேப்பம்பரத்தில் இருக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா, வேப்பம்பூன்னு சொல்லுவோம். அந்த வேப்பம்பூவில் இருக்கக்கூடிய தேனையும் சேகரித்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும். அந்த தேனில் அறுசுவையும் இருக்கும். அந்த கொசு தேன் சேகரித்த தேனில் அறுசுவையும் இருக்கும். சுகர் இருக்கவா கூட சாப்பிட்லாம் அதை. அப்படி தேனாக இருந்தாலுமே அதுலேயும் ஒரு ஸ்பெஷலாக
யார் வேணால் எடுத்துக்கலாம், இதில் எல்லா விதமான ரசமும் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு தேனை விசேஷம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா. திருவாசகம் முழுக்க தேனாக இருந்தாலும் அதுலேயும் விசேஷமான எல்லாருக்கும் உகந்ததானே, எந்த நேரத்திலையும் உகந்ததானே, மரணத்தருவாயில் இருந்தாலும் கூட அதுக்கும் உகந்ததானே ஒரு தேன்னு சொன்னால் அந்த திருவாசக தேனில் திருவம்பாவை அப்படிங்கக்கூடியதான தேன். அந்த தேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் உட்காண்டிருக்கோம். அவர் கேட்கும்போது கேட்டார், மார்கழி மாதத்தில் திருவம்பாவை வச்சுக்கணும். போன வருஷமே சொல்லிட்டார் சுவாமிஜி சொல்லும்போது, அடுத்த வருஷம் திருவம்பாவை வச்சுருவோம், 2 வருஷம் திருப்பாவை பார்த்தாச்சு, அடுத்த வருஷம் திருவம்பாவை வச்சுப்போம். நானும் சரின்னு விட்டேன். அவர் கேட்கும்போது போன மாதம் கேட்டார், நவம்பர் மாதம் பேசும்போது இந்த மாதிரி திருவம்பாவை வச்சுக்கலாமா, வச்சுக்கலான்னு டைரியை திறந்து பார்த்தா சேர்ந்தா மாதிரி ஒரு நாளே கிடைக்கல. எத்தனை நாள் நீங்களே சொல்லிவிடுங்கோன்ட்டார் அவர். எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லிவிடுங்கோன்ட்டார். பார்த்தா எந்த நாளுமே தொடர்ந்து ஒன்றும் கிடைக்கல. அதனால் நான் சுவாமிஜிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி இன்னென்ன டேட்லாம் ஃப்ரீயாக இருக்கேன், டிசம்பர் மாதம் இந்த தேதியெல்லாம், ஜனவரி மாதம் இந்த தேதியெல்லாம் ஃப்ரீயாக இருக்கேன், எதில் வச்சுக்கலாம்னு சொல்கிறதோ நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டேட்லாம் அனுப்பிச்சேன். அவர் பார்த்து டிசம்பர் மாதம் 7 நாளும் வச்சுட்டுலாம் அப்படின்ட்டு. சரின்னு தீர்மானம் ஆகிடுது. டிசம்பர் மாதம் 7 நாள் வச்சுக்கலான்னு தீர்மானம் ஆனோடனே கௌரி மாமி ஃபோன் பண்ணா. அப்போ டிசம்பர் மாதம் காமாட்சி அம்மன் கோயிலில் வச்சுக்கணுமே, அப்போ எங்கே 2 நாள் வச்சுக்கிறது, அங்கே 2வது செவ்வாய்க்கிழமையும் 4வது செவ்வாய்க்கிழமையும் வச்சுன்னு, அதாவது ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஏனோ தானோன்னு விட்டுடாமல் அதை அப்படியே செவ்வனே அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்ஜவம் இந்த ராமகிருஷ்ண மடம் எல்லாருக்கும் அதை சொல்லி தருது. அது பெரிய ஒரு சந்தோஷம். அது தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறதில்ல யாருக்கும். ஒரு காலம் அந்த வாக்கு குடிச்சுட்டா எப்பாடுபட்டாலும் அந்த வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தருது. அதுக்காக சொல்கிறேன். அப்போ செவ்வாய்க்கிழமை பின்னாடி டிசம்பர் மாதம் ஃப்ரீயாக இருக்க டேட்லாம் நீங்கள் சொல்லிட்டேன், நான் எப்போ செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிறதுனா அப்புறம் அதுக்காக வேண்டி காமாட்சி அம்மன் வச்சுருந்த 2 செவ்வாய்க்கிழமையை முன்னாடி வச்சுருவோம், 15 தேதிக்கு முன்னாடி வச்சுருவோன்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தது. அப்படி போன வருஷத்துலேருந்து திருவம்பாவை சொல்லணும்னு ஆசைப்பட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 7 நாள் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அது சேர்ந்தா மாதிரி கிடைக்காதனால இப்போ 16ஆம் தேதி மேலே 17, 18 கதிராமங்கலம்னு இருக்குது, அங்கே ராதா கல்யாணம். அங்கே அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 19, 20, 21 3 நாள் அனுபவிக்க போகிறோம். 22லேருந்து நான் திருநெல்வேலி போகிறேன். போயிட்டு வந்துட்டு 29, 30லேருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி அனுபவிக்க போகிறோம். மொத்தத்துக்கு ஒரு 7 நாள் நம்ம அனுபவிக்கலான்னு இப்போதைக்கு தீர்மானம் பண்ணியிருக்கு. 28, 29, 30ன்னு கடைசி வரைக்கும். சுவாமியினுடைய ஒரு கிருபை இருந்தால் தான் இது சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது, திருவம்பாவை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ அதை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன பண்ணுறாருனா, ஆதியும் நந்தமும் எல்லாரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கள் வாழ்த்தியே வாழ்த்தொழி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் உரண்டிங்கண் ஏதேனும் தாகாள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட. ஆரம்பிக்கும் போதே ஆதின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா எந்த நிலைமையில் இருக்கிறவாலும் பாடக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது ஞானத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்காக பிரதானமாக வந்தது இந்த திருவம்பாவை. அப்போது ஞானத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறான்னு சொன்னால் அவளுக்கு பிரதானமாக வியாசாச்சாரியால் எழுதின பிரம்மசூத்திரத்தில் ஜென்மாத்யஸ்ய யதஹா, இந்த லோகம் எங்கேருந்து உண்டாச்சோ அதைத்தான் நாம் அடைய போகிறோம்னு ஒரு பிரதானமான ஒரு வழிகாட்டுறது நம்மளுடைய சனாதன தர்மம். எல்லாரும் ஒத்துக்கிறா. இதை ஆச்சாரியாலும் ஒத்துக்கிறார், ஆதிசங்கர பகவத்பாதாள், ராமானுஜரும் ஏற்றுன்றிருக்கார், மத்வாச்சாரியாலும் ஏற்றுன்றிருக்கார். ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படிங்கிறது. இந்த லோகம் எங்கேருந்து வந்ததோ அங்கே தான் திருப்பி போக போகிறோம், அதில் சந்தேகம் இல்லை. நம்ம ஒரு இடத்துலேருந்து கிளம்புறோம், நம்ம மாதத்துலேருந்து கிளம்புறோம், ஒரு இடத்துக்கு பிரயாணம் போகிறோம்னு சொன்னால் இப்போ கிளம்பி அங்கே போனதுக்கப்புறம் சந்தேகப்படுவோமா, திருப்பி ஆற்றுக்கு போகலாமா வேண்டாமான்னு? திருப்பி கண்டிப்பாக ஆற்றுக்கு தானே வருவோம், தீர்மானமாக இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கிளம்பின இடத்துக்கு தான் திருப்பி வரணுங்கிறது தீர்மானமாக இருக்கும்.
அதனால் ஜென்மாத்திய சேதகான்னு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வழி அதை இவர் ஆரம்பிக்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி. அது அவருக்கு தெரியுமா? அதை அவர் அனுபவிச்சுட்டாரா அப்படின்னு சொன்னால், மணிவாசகர் சக்தி அம்சம், நந்தீஸ்வரருடைய அம்சாவதாரம்னு சொல்கிறது உண்டு. ஆனால் நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய சக்தி அம்சமாக தான் உபாசனையே நமக்கு. பெருமாள் கோவிலில் நிறையா பார்த்துருப்போம் உபயநாச்சியார் சேவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வலது பக்கமும் ஒரு தாயார் இருப்பா, இடது பக்கமும் ஒரு தாயார் இருப்பா, ஸ்ரீதேவி பூதேவி. அதுவும் சாரநாதர்லாம் பார்த்தோன்னா 5 பேர். அப்படி தேரே பொத்தலை. சாரநாதனுக்குன்னு ஒரு தேர் பண்ணி திருச்சேரையில் 5 பேரை உள்ளே உட்காந்து வச்சா தேர் பொத்தாமல் போயிடுது. அதனால் திருப்பி வேறு தேர் செஞ்சா. திருச்சேரைக்கு பண்ண தேர் திலசானம் வந்துடுத்து, எங்கள் ஊருக்கு வந்துடுத்து. அங்கே திருச்சேரைக்கு வேறு தேர் நல்லா அகலமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்போது அந்த 5 பேரோடு ஏறுவார். ஆனால் பரமேஸ்வரன் பார்த்தேன்னா இடபாகம் ஒருத்தர் தான். அம்பாள் மட்டும் இடது பக்கம் உட்காந்துருப்பா, தனியாக ஒரு அம்பாள் வருவா பின்னாடி. அது எப்போதும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வலது பக்கம் இடது பக்கங்கிறது பரமேஸ்வரர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆனால் நடராஜரை போய் பாருங்க, வலது பக்கம் ஒருத்தர் இருப்பா, இடது பக்கம் ஒருத்தர் இருப்பா. இடது பக்கம் சிவகாமி தேவியார் இருப்பா, வலது பக்கம் மணிவாசகர் இருப்பார். எப்படி இவர் உபயநாச்சியாரோட கிளம்புறாரோ அந்த மாதிரி சக்திக்கு இடபாகம் கொடுத்தார் சுவாமி, மணிவாசகருக்கு வலபாகம் கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு பெருமை மணிவாசகருக்கு. அம்பாளுடைய எண்ண ஓட்டமும் இவருடைய எண்ண ஓட்டமும் ஒன்றா இருக்குமா. அதனால தான் திருவம்பாவையில் தான் ஒரு காதலியாக மாறி சுவாமி அனுபவிக்கிறார். அதனால் திருவம்பாவை பாடும்போது அவர் சுயமாக சக்தியாகவே மாறி அம்பாள் எப்படி பரமேஸ்வரனை தெரிஞ்சுட்டு இருக்காளோ அந்த மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் திருவம்பாவையை. அதனால தான் சுவாமி ஆசைப்படுறார், என்னுடைய ஆத்துக்காரி என்னை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கா, நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதை எழுதி வச்சுக்கிறேன்னு ஆரம்பித்தார் சுவாமி. அதனால் திருவம்பாவை அப்போது அவருக்கு தெரியாதான்னா அவசியம் தெரியும். அதனால் அவருக்கு தெரியும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. அம்பாள் அனுபவிச்சிருக்கா சுவாமியை. சதிதேவியாக பிறந்து, பார்வதியாக பிறந்து, காமாட்சியாக பிறந்து, மீனாட்சியாக பிறந்து, பரஸ்பர தபஸ்ஸம்பத் பலாயித பரஸ்பரவு பிரபஞ்ச மாதாபிதரவு பிராஞ்சவு ஜாயாபதிஸ்துமஹா அப்படின்னு சொல்லி அவர் 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் தபஸ் பண்ணி ஒத்தருக்கொத்தருக்கு கிடைச்ச ஒரு பலனாக அடைஞ்ச ஒரு தம்பதியாம் அவா 2 பேரும். முதல்ல ஏற்பட்ட பிராஞ்சவ் ஜாயாபதி, முதல்ல ஏற்பட்ட ஒரு தம்பதியை நமஸ்காரம் பண்ணுறோம்னு ஸ்லோகம். அப்போ அம்பாளுக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் அம்பாளாகவே இருந்துன்னு சொல்கிறார், நம்மளும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இன்றளவும் சிதம்பரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மார்கழி மாதம் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுருவா. மீதி எல்லா திருமுறையும் 12 திருமுறை அங்கே தான் பிரதானமாக உண்டு. 12 திருமுறை பாராயணமும் சிதம்பரத்தில் உண்டு. எல்லா நாயன்மார் உற்சவமும் உண்டு சிதம்பரத்தில். எல்லா கோவிலையும் அப்படி கிடையாது. சிதம்பரம், திருவாரூர், சில கோவிலில் மட்டும் பார்த்தேன்னு சொன்னால் எல்லா நாயனார் குரு பூஜைக்கு அங்கே விசேஷமாக நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இந்த மார்கழி மாதம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுருவா. திருவம்பாவை மட்டும்தான். அது திருவம்பாவை காப்புன்னே பேர். சுவாமிக்கு அது ஒரு கவசமாக. அது சுவாமி சேஃபாக இருக்கிறதுக்காக உண்டான ஒரு காரியம்னா திருவம்பாவை பாடினா சுவாமி நன்னா இருப்பார். ராமாயணம் எழுதும்போது வால்மீகி சொன்னார், பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம். பலன் சொல்லும்போது குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தி என்னென்னவோ சொன்னார். அப்பா வாசிக்கிறவனுக்கு குடும்பம் நன்னா வளரும், தனதானியங்கள்லாம் வளரும், எல்லாம் வாஸ்தவம்தான். பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம், மகாவிஷ்ணுவுக்கு பலம் வளரும்னார். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா மாது ஒரு பாகன் இல்லையா சுவாமி, அந்த பாதி உடம்பு மட்டும் இருந்ததுன்னா எப்படி ஒருத்தனால பலமாக இருக்க முடியும்? அப்போ இன்னொரு உடம்பு சேர்ந்து வரணும். சுவாமியினுடைய மனசு அம்பாளாக போயிடுது, இடது பக்கம் போயிடுது இல்லையா, இதயம் இடது பக்கம் போயிடுது. அதனால் சுவாமிக்குன்னு ஒரு மனசு இல்லாமல் போயிடுதான். அப்போ சுவாமிக்கு ஒரு மனசு வேணுமே, என்னடா பண்ணுறதுன்னா அது திருவம்பாவை வச்சுக்கோன்னாராம் மணிவாசகர். இந்த திருவம்பாவை தான் சுவாமியினுடைய மனசு. அதனால் அந்த காப்பு போடும்போது சுவாமிக்கு என்னடா ஆறுதுன்னா அந்த ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அது அவருக்கு நிலைக்கிறது. அதுக்காக பக்கத்துலேயே வச்சுன்னு இருக்கார். இது ஆவுடையார் கோயில் பார்த்தோம்னா சுவாமியை காட்டிலும் மணிவாசகருக்கு சிறப்புங்க. உற்சவம் பிரம்மோற்சவம்லாம் நடக்கும். நம்ம எல்லா ஊர்லேயும் பார்த்தோன்னா இப்போ நம்ம திருவையாறில் பெருவுடையார் கிளம்புவார். பிரதீஸ்வரர் உட்காந்தாருனா தேரில் உட்காந்தாருனா சம்முன்னு இருக்கும். அதில் வேறு ரிஷப வாகனம் வேறு 2 தடவை நம்ம தஞ்சாவூரில் அது ராணிக்காக திருப்பி இல்லைப்பா ரிஷபவானம் தண்ணிக்கு அந்த அம்மா பார்க்க முடியல, அதுக்காக ஒரு ரிஷபவானம் பண்ணுறேன்னு சொல்லி ரிஷபவானம் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய பெருமையெல்லாம் உண்டு.
பல ஊரில் பல பிரம்மோத்சவம் அப்படி தான் நடக்கும். ஆனால் ஆவுடையார் கோயில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வாகனமும் நடக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்க மாட்டார், மணிவாசகர் தான் இருப்பார். எல்லா உற்சவமும் சுவாமிக்கு எப்படி நடக்குமோ உற்சவம் அதே மாதிரி மணிவாசகர் சுவாமிக்கு நடக்கும். சுவாமியும் மணிவாசகரும் வேற இல்லைன்னு தெரிஞ்சுட்டா தான் இந்த திருவம்பாவையில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு அவர் சொன்னதை அவர் உணர்ந்து சொல்லியிருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷனால் சுவாமியை உட்காத்தி வச்சுட்டு நான் சொல்கிறேன் எழுதிக்கோன்னு சொல்லிட முடியுமா? சாதாரண விஷயமா அது? நான் நீ அப்படி கேட்டுருவாரா சுவாமி? அப்போ என்ன ஆயிடுதுன்னா சுவாமிக்கு சொல்லிட்டதாக தான் ஆறுது. ஆனால் மனுஷன் சொன்னால் தான் நமக்கு புரியும். சுவாமிக்கு சொல்லிட்டாருன்னா அவள் 2 பேருக்குள்ளே ஏதோ பேசினா போல நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போல இருக்குன்னு போயிடுவான். அதனால் சுவாமி மணிவாசகராக ஒரு ரூபம் எடுத்துட்டு அப்பா மனுஷன் சொன்னதையும் சுவாமி கேட்பான், நீ திருவம்பாவை பாடினா நான் கேட்பேன்னு புரிய வைக்கிறதுக்காக சுவாமி மணிவாசகனாகவும் இருந்து சுவாமியாகவும் இருந்துட்டு எழுதிட்டார். அப்போ அது உணர்ந்து சொன்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இதை மணிவாசகர் பாடினதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. திருவண்ணாமலையை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு. இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் அதுவும் கிட்ட வந்துடுது, தீபமும் இதுவும் ரொம்ப கிட்ட வந்துடுது. கார்த்திகை மாதம் கடைசிக்கு வந்துடுது தீபம் இந்த வாட்டி. ஆனால் தீபம் ஏற்றிப்பேனான்ட்டார் சுவாமி. அவ்வளோ சோதனை பண்ணி என்னவோ பண்ணி, ஆனால் அதுக்கும் மேலே நான் இருக்கேன்றதை நிரூபித்து காட்டி அதே மாதிரி கோலாகலம். ஒருத்தர் பாயே கிடையாது. என்ன கூட்டம் மலை உருள்றது பிறல்றது தீர்த்தம் அருவியாக ஓடுறது ரோட்டில் என்ன அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலையே. எல்லாரும் போய் நின்றுட்டா. அண்ணாமலையானுக்கு அரோரான அதே சத்தம், எப்போதும் இருக்கக்கூடிய அதே சத்தம். அவன் அந்த திருவண்ணாமலையை நோக்கி போகும்போது மணிவாசகருக்கு அந்த மார்கழி மாதம் அப்படி நெருங்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தர்மமாக இருந்தது இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது. எல்லாரும் பண்ணக்கூடிய தர்மமாக இருந்தது. ஸ்திரீகள் அத்தனை பேரும் காலமே எழுந்துட்டு எந்த ஜலாசயத்தில் குளமோ நதியோ அல்லது என்னென்ன புண்ணிய நதிகள் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஸ்நானம் பண்ணும்போதும் பிராத காலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு மார்கழி மாதத்தில் மண்ணாலேயே ஒரு உருவம் பிடிச்சி அதுக்கு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயமாக இருந்திருக்கு. என்ன பிரதானமாக விஷயம்னா, இந்த லோகத்துக்கு தீர்த்தம் வேணும், நல்ல மழை பெஞ்சு நல்லபடியாக இந்த லோகம் நன்னா இருக்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல பதி வேணும், எங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த பரமாத்மாவுடைய ஐக்கியம் கிடைக்கணும். இந்த 3 தான் இந்த பாவையினுடைய நோக்கமே, வேறு எதுவும் கிடையாது. இந்த 3 தான் வருஷம் பண்ணியிருக்கான்னு தெரியறது. அப்போது மணிவாசக சுவாமி அங்கே திருவண்ணாமலை கிட்ட போகும்போது காலமே அத்தனை பேரும் சேர்ந்து பாவை பாடின்னு இருந்தாலாம், பாவை நோன்பு பண்ணிட்டு இருந்தா எல்லாருமா சேர்ந்துட்டு. அதை பார்த்துட்டு அந்த க்ஷணத்தில் அவருக்கு மலை கண்ணுக்கு தெரிஞ்சுடுத்து. 2 சேர்த்தார் திருவம்பாவைன்னு ஒன்று பண்ணார் சுவாமி. அப்போது திருவண்ணாமலையுடைய க்ஷேத்திர மகாத்மியம் என்ன, இவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறத கூட நாம் ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த அரும்பெரும் சோதின்னு ஒன்று சொல்கிறார் இல்லையா, அது எப்படா எடுத்துக்கிறது என்ன சொன்னால் திருவண்ணாமலை தான் அதுக்கு ஆதாரம். யார் பெரியவான்ற பெரிய விஷயத்துக்கெல்லாம் பதில் தேட போக நான்முகனும் திருமாலுமாக சேர்ந்துண்டு என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணும்போது என்னுடைய அடியும் முடியும் பார்க்குறவா யாருங்கிறத தெரிஞ்சுட்டா இதுக்கான பதில் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் தான் தன்னுடைய ஸ்வயரூபத்தை காட்டினார். ஜோதியாக மாறினார் இல்லை, தான் தன்னுடைய ஸ்வயரூபத்தை காட்டினார். எங்கே ஆதியும் அந்தத்தையும் தேடுங்கோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மா ஹம்சபக்ஷியில் உட்காந்துன்னு மேல் நோக்கி கிளம்புறார். திருமால் திருவடியை நோக்கி கிளம்புறார். ஒரு வராக ரூபத்தை எடுத்துன்னு திருவடியை நோக்கி கிளம்புறார். அதனால தான் 2 பேருக்கும் இப்போ பிரம்ம விஷ்ணு ருத்ரால் 3 பேருக்குமே நடுப்புற எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவள் மும்மூர்த்திகள்னு பேர், எந்த வித்தியாசமும் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒரே ஆள் தான், வேறு வேறு ரூபம் எடுத்துகிட்டு இருக்கா. காரணம் அந்த படைக்கிற தொழில், காப்பாற்றுற தொழில், திருப்பி அழைச்சிக்கிற தொழில், இந்த 3த்தையும் பிரித்து பண்ணுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ரூபம் எடுத்துகிட்டு இருக்கா. ஆனால் அதில் பார்த்தேன்னா பிரம்மாவை தனி கேட்டகரியாக சேர்த்துருவான். அவருக்கு நடுப்புற இந்த போட்டியே வராதுன்னே. பரமேஸ்வரனா மகாவிஷ்ணுவா இவ்வளவு தூரம் நமக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியால் கூட ஹரிஹரா துவைதாத்மிகா சாஸ்வதின்னார். இப்போ ஆதிசங்கர பகவத்பாதால் கூட அந்த ஹரிக்கும் ஹரனுக்கும் நடுப்புற பேதம் இருக்குங்கிற மாதிரி எனக்கு எண்ணம் வந்துடப்படாதுமா, அவள் 2 பேரும் ஒன்றுங்கிற எண்ணம் எனக்கு எப்போதும் இருக்கணும்னா. ஏன்னா பிரம்மா கொஞ்சம் தனி கான்செப்டு, அவர் நினச்சதெல்லாம் பண்ணுவார், ஆனால் பக்தனாக இருந்துட்டு இருப்பார். ஆனால் பாகவதனாவே வாழ்வா. பரமேஸ்வரனும் பெருமாளும் ஒத்தருக்கொத்தர்.
வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு பாகவதத்தை சொல்கிறது. வைஷ்ணவான்றாமே அதில் யார் சிறந்தவான்னு சொன்னாக்க பரமேஸ்வரன் தான் சிறந்தவா. மகாவிஷ்ணு பக்தாளில் பரமேஸ்வரன் தான் முதல்ல எண்ணணும், அதுக்கப்புறம் தான் மீது எல்லாரும். அதே மாதிரி பரமேஸ்வரனுடைய பக்தாளில் யார் சிறந்தவான்னா மகாவிஷ்ணுவை தான் முதல்ல எண்ணணும், வேறு வழியே கிடையாது நமக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அப்பா உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் என்னுடைய திறமையில நான் உனக்கு மேலே போவேன்னு சொன்னால் சுவாமிக்கு மேலே யாராலையும் போக முடியுமா? அதை தெரிஞ்சுன்னு திருமால் என்ன பண்ணார், உன் திருவடியை பிடிச்சா ஒன்று அடைஞ்சுடலான்னு எனக்கு தெரியும்னு அழகாக திருவடியை தேடுறதுக்காக அவர் போனார். ரெண்டு பேரும் இப்படி தேடிண்டே இருக்கா, இன்றளவும் தேடின்னு இருக்கான்னு. இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல, அந்த சோதி எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியறதுன்னே தெரியல, அப்படி தேடின்னு இருக்கான். அதனால அங்கே போய் அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தையும் புரிஞ்சின்றதுனால ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு சோதி, அதை நான் பாடுறேன். சரி, அந்த பரஞ்சோதின்னு சொல்கிறதுக்கு பிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட ஏற்றுக்கலாம். ஆனால் ஸ்வரூபம்னு ஒன்று எடுத்துன்னு வருது இல்லையா, பரமேஸ்வரன். இதில் பார்த்தோன்னா ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லும்போது சில பேர் அபிப்பிராயமும் உண்டு. பிரம்மா கிட்டேருந்து ருத்ரன்னு ஒருத்தர் பிறந்தார், அவரை பற்றி மட்டும்தான் பாகவதம் பேசியிருக்கு, அவரைத்தான் நாங்கள் சிவன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அதனால் சிவன் பிறப்புடையவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அது ரொம்ப தீவிரமாக சொல்லக்கூடியவெல்லாமும் இருக்கா. அது எந்த அளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்காத தனமாக இருக்கும்னு சொன்னால் கடைசியில் பார்த்தோன்னா இந்த வைஷ்ணவானாம் யதா சம்புன்னு சொல்கிறத புரிஞ்சுனோன்னா முதல்தும் புரிஞ்சிடும். ஆனால் அதே பாகவத்தில் பின்னாடி பார்ப்போமே, வாமனர் அவதாரம் பண்ணார்னு இருக்குது, ராமனாக அவதாரம் பண்ணார்னு இருக்குது, பரசுராமனாக அவதாரம் பண்ணான்னு இருக்குது, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான்னு இருக்குது. அப்போ பிறப்பு தான் சொல்லியிருக்கே, வசுதேவர் தேவகிக்கு கண்ணன் பிறந்தார், அப்போ தான் பிறப்பு சொல்லியிருக்கேன். தசரதனுக்கும் கௌசல்யக்கும் ராமனாக பிறந்தார், பிறப்பு சொல்லியிருக்கேன்னா அதை அவதாரம்னு எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி இந்த ருத்ர ரூபத்தையும் அவதாரம்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் சுவாமி ரூபம் எடுத்துட்டு வந்த விதம், பிரம்மா கிட்டேருந்து வரலன்னு யாருமே இங்கே தவிர்க்கவே இல்லை, பிரத்யட்சமாக உள்ளது தான். அது ஒரு ரூபம் சுவாமிக்கு. மணிவாசகராக பிறந்தார், கீழே சுந்தரராக பிறந்தார், இசைஞானியாருக்கும் சடையனாருக்கும் சுந்தரராக சுவாமியே பிறகுறார். அப்போ அது ஒரு அவதாரமாக அடையிறது. ஆரியாம்பாளுக்கும் சிவகுருவுக்கும் சுவாமி ஆதிசங்கர பகவத்பாதாலாக அவதாரம் என்றார், அதெல்லாம் சிவனுடைய ரூபங்கள். அப்போ பிறந்துட்டாரேன்னா கிருஷ்ணனும் ராமனுக்கும் பிறப்பு உண்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எதுக்கும் இருக்கும். அப்போ ருத்ரனுக்கும் அந்த பிறப்புங்கிறது கிடையாது. சரி, இதெல்லாம் வடக்க போல் இருக்கு, நமக்கெல்லாம் அப்படி கிடையாது போல் இருக்கு. தமிழ்காரா யாருமே அப்படி கொண்டாடவே இல்லை சுவாமியே. இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையும் தான், அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள், தன்னை காப்பாற்றினவா, தனக்கு உரிமையாக நமக்காக உதவி பண்ணவா, இவாளைத்தான் கடவுளாக மாற்றி உபதேசம் வழிபடக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுவும் கிடையாது. சிலப்பதிகாரத்திலே சொல்லிவிட்டார், பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் அருமுக செவ்வேள் அணி திகழ் கோயிலும் வால் வளை மேனி வாலியோன் கோயிலும் நீல மேனி நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் மாமுது முதல்வன் வாய்மையில் வழா அநான்மறை மரபின் தீமுறை ஒருவாள். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாட்டு இது. என்னென்ன கோவில்லாம் இருந்தது அப்படின்னு அப்பயே ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கா. தமிழகத்தில் எங்கேயோ இல்லை, நம்ம ஊரில் யார் கோவில்லாம் இருந்ததுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கார் அவர். அதில் பரமேஸ்வரனை குறிக்கும்போது பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் அப்படின்னு தான் எடுக்கிறார் அவர். பிறப்பில்லாத ஒருத்தனுக்கு ஒரு சரீரம் இருக்குமானால் அதுக்கு தான் யாக்கைன்னு பேர். அன்புனால கருணையோட தானே எடுத்துக்கக்கூடிய ஒரு சரீரத்துக்கு பேர் யாக்கைன்னு பேர். அப்போ பிறப்பில்லாத யாக்கையுடைய பெரியோன் கோயிலும், யார் பெரியவன்னா அவர் ஒருத்தரை தான் பெரியவர், மீதி எல்லாருமே அவருக்கு கீழே தான். அப்போ பெரியவன் கோயிலும் அருமுக செல்வேலடி திகழ் கோயிலும் முருகன் கோவில் அப்பயே இருந்திருக்கு. 6 முகத்தை வச்சுருக்கக்கூடியதான ஒருத்தருடைய கோவில். வாழ்வளை மேலி வாலியோன் கோயிலும் பலராமர் கோவில் இருந்திருக்கு. அதுவும் நம்ம சிலப்பதிகாரம் பார்த்தோன்னு சொன்னாக்க நம்ம இந்த பிராந்தியம், அதாவது நல்ல விளைச்சல் பூமி இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் நடந்த கதை. அதனால் பலராமர் அப்படின்றது இப்போ வெள்ளச்சாமின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அவர் தான் பலராமர். கருப்பு சாமின்னு சொல்கிறது வாஸ்தவமாக கிருஷ்ணர்.
அந்த வெள்ளச்சாமி கருப்புச்சாமி அண்ணா தம்பியை தான் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம். வெள்ளச்சாமி கருப்புச்சாமி, வெள்ளச்சாமி கருப்புச்சாமின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக இவரும் அதே வரிசையில் கொண்டு வரார். வால்வளை மேலி வாலியோன் கோயிலும் பலராமர் கோயில் சொல்லியாச்சு. நீலமேனி நெடியோன் கோயிலும் இல்லையா, வாமனாவதாரம் எடுத்தபோது ரொம்ப நெடிய மாலாக இருந்தார் இல்லையா, அதனால் நீல மேனி கருத்த ஒரு வர்ணம் கொண்ட அந்த நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் இந்திரனுக்கு கோயில் இருந்திருக்குன்னு தெரிகிறது நமக்கு. இந்திர பூஜைன்னு பண்ணால் விருந்தாவனத்தில் இருக்கும்போது சுவாமி ஒரு இந்திர யாகத்தை தடுத்தார்னு பார்க்குறோம். வருஷம் பண்ணக்கூடிய இந்திர யாகம்பா அப்படின்னு சொல்லி இந்திரனுடைய செருக்கு அடக்கிறதுக்காக வேண்டி இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்திரனுடைய பூஜையை தடுத்தார். அங்கே தான் பூஜை பண்ணார்ல, நம்மளும் பூஜை பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ தான் எங்கேயோ போச்சு, அது எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு போச்சு. அப்போது அந்த இந்திரன் கோயில் நமக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அத்தனை கோவில் இருந்தது விஷயம் இல்லை, அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறார் அவர். நான் மறை மரபின் தீமுறை ஒரு வாள். இந்த கோவில் எல்லாத்துலேயும் இருந்துட்டுருக்கு. அதை தவிர இன்னொன்றும் இருக்கான். என்னடான்னா 4 வேதத்து மூலமாக அடைஞ்ச தர்மத்து படி வேள்வி செய்யறவா ஒரு பால். அப்போ எப்படி நம்முடைய தர்மத்தை சனாதனம்னு சொல்லாமல் எப்படி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியதான ஒரு தர்மம், ஒரே மாதிரி பரவி இருக்கக்கூடியதான தர்மம், சந்தேகம் இல்லாமல் நம்பின்னு இருக்கக்கூடியதான ஒரு தர்மம். அப்போ என்னாச்சு, அவர் என்ன சொல்லிட்டார், பிறவா யாக்கை பெரியோன். பிறப்பில்லாதவன் சோதிக்கு மட்டும் இல்லை, யாக்கைக்கும். அவர் ஒரு சரீரம் எடுத்துன்னு வந்தார்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குமே பிறப்பு கிடையாது. சரி, நாங்களும் ஒத்துக்கிறோம், அதை சோதின்னு ஒத்துக்கிறோம். அது சும்மா நம்ம ஆற்றுல விளக்கேற்றி வச்சுட்டா அதுவும் ஒரு சோதி தானே, அதுபடி வச்சுக்கலாமா? ஆற்றுலேயே ஒரு விளக்கேற்றி வச்சு சுவாமியை அப்படியே உபாசனை பண்ணுறது தானே நமக்கெல்லாம். அப்போ இந்த விளக்கும் அந்த விளக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னால் வெறின்ன சோதின்னு சொல்லியிருக்கலாம். அப்படியா இருந்தால் அரும்பெரும் சோதின்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன் இதை வெறின்ன வெளிச்சம்னு சொல்லாமல் சோதின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு திருவள்ளுவர் சொல்கிறார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விளக்கும் ஏற்றி வச்சோன்னு சொன்னாக்க அதுக்கு பேர்லாம் விளக்கு கிடையாதான். அதெல்லாம் ஒரு வெளிச்சம் தருது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிட முடியாது. சான்றோருக்கு நல்ல வழியில் வாழணும்னு ஆசைப்பட்டு அடுத்த வாளுக்கு உதாரணமாக வாழக்கூடிய சான்றோர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய்யை சொல்லாமல் எந்த ஒரு வஸ்து உண்மையாக இருக்கோ, ஸ்ரீமத் பாகவத்தை சொன்ன மாதிரி சத்தியம் பரம் தீமஹி, சத்தியமான வஸ்து எதுவோ அதை சொன்ன ஒரு விளக்கு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் விளக்குன்னு பேர். அப்போது பொய்யா விளக்கே விளக்கு. எது பொய்யை சொல்லாமல் இருக்கோ அதுக்கு பேர் விளக்கு. எது பொய் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிது இல்லையா, அது எந்த விஷயமோ அந்த விஷயமே இருந்ததுன்னு சொன்னால் அது எப்படி வெறின்ன ஒரு வெளிச்சம்னு சொல்ல முடியும்? அப்போது அது சோதி, அது உண்மையான அந்த பரஞ்சோதின்னு தீர்மானம் ஆறுது இல்லையா. சரி, சோதி போல் இருக்கு, சோதி சரி சத்தியமான வஸ்து தானே. அப்போ ஜேயஸ்ததா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டகான்னு சொல்லியிருக்கே, ஒரு காலம் அது சூரிய தேவராக இருக்குமோ? அவரு சோதி தானே. எல்லா விளக்கு ஏற்றி வச்சாலும் அத்தனையும் அப்படியே சூரியனுடைய வெளிச்சத்தில் எல்லாம் மங்கி போயிடுறது, அவரோட வெளிச்சம் மட்டும்தானே தெரியறது. அப்பா ஒரு காலம் அவராக இருக்குமோ? அதுதான் சொல்கிறார், உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரி தரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஓ அற இமைக்கும் சேன் விலங்கு அவிர் ஒளி. திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடியது. ஞாயிறு அவர் சொல்லும்போதே உலகம் உவப்ப, இந்த லோகம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி வலன் ஏர்பு திரி தரு, அப்படி வலம் வராராம் சுவாமி. அது ஒரு வலம் வருது தான், அதை பார்க்கணும், சூரியதேவரை ரசிக்கணும் உட்காந்துட்டு. அதுக்கெல்லாம் யாருக்கு இப்போ டைம்? எழுந்துட்டு குடுன்னு ஓடுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது. சூரியனை ரசிக்கலாம் யாருக்கு டைம் இருக்குது இப்போ? அப்போது அவர் வலம் வரதை ஒரு தடவை ரசிக்கணும். அப்படி சுவாமி அப்படி போகிறது கொஞ்ச நாள் அப்படி உத்து பார்த்தோன்னு சொன்னால் அதுக்காக ரொம்ப நாள் பார்க்கக்கூடாது. நான் ரசிக்கிறேன், சந்திரனை எவ்வளோ நாள் வேணால் ரசிக்கலாம், சூரியனை அப்படி சரியான பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப நாள் பார்த்தாக்கா கண்ணுக்கு பாதிப்பு. எதுவுமே அளவோடு இருந்தாக்க இருக்கும், அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் விஷமும் ஆகிடும். அதனால் அது சுவாமியை பார்த்து ரசிக்க வேண்டியதான். அதுக்காக சூரியனை அவர் ரசிக்க சொன்னார்னு பார்த்து ரசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு எந்த அளவுக்கு ரசிக்கணுமோ அந்தளவுக்கு ரசிக்கணும். அப்படி அவர் வலன் வராராம். அப்படி வரும்போது பலர் புகழ் ஞாயிறு,
நிறையா பேர் புகழக்கூடியதான ஞாயிறாக இருக்கார். ஆச்சாரிய வேளையில் சண்மத ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதில் சௌரம்னு ஒன்று இருக்குது. ஒரு காலம் இந்த சோதி அந்த ஞாயிறாக இருக்குமா? இல்லை. அதுக்கும் மேலே கொஞ்சம் பின்பாதியை பார்ப்போமே. இந்த பெரிய ஒரு கெட்ட குணம் இருக்குது, அதுவும் விசேஷிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஒன்று பின்பாதியை மட்டும் பார்க்குறது, இல்லை முன்பாதியை மட்டும் பார்க்குறது. ஒரு பாட்டை எடுத்துட்டு அதை கூட முழுசாக படிக்கிறது இல்லைன்னே, முதல்ல மட்டும் படிக்கிறது. அதில் பெரிய விஷயம் அந்த பிறப்புக்கும் எல்லா இருக்கும், பிறப்புக்கும் எல்லா இருக்கும். ஆமாம், அவர் தான் சொன்னார். யார் உலகத்துக்கு மர சொல்லி கொடுத்தாரோ அவர் தான் சொன்னார், இல்லைன்னு சொல்ல. பின்னாடி சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா எல்லாரும் சமம். அப்புறம் சிறப்பு ஒவ்வான்னு எங்கேருந்து வரும்? அப்போ முழுசாக படிக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒன்று பின்பாதியை மட்டும் பிடிச்சி வச்சுக்க வேண்டியது. இவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார். ஏப்பா அதுக்கு முன்னாடி படிச்சியாப்பா? இல்லை. மகாபெரிவா ஒரு பாட்டி கேட்டாலாம் மகாபெரிவாள்கிட்ட, நான் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தேன் காவேரியில். அப்போ என்கிட்ட ஒரு பையன் மேலே போட்டுவிட்டான். ஏன்டா போட்டுவிட்டேன்? நான் திருப்பி ஸ்நானம் பண்ணுற மாதிரி ஆகிடுத்துன்னு திருப்பி ஸ்நானம் பண்ணேன். அது என்ன மடி விழுப்பு? அது என்ன இவா தொடக்கூடாது அவா தொடக்கூடாது? எல்லாம் ஆப்ரம்ம கீட்ட சரணின்னு தானே அம்பாளை பூஜை பண்ணுறோம். அது பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஒரு புழு பூச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன பூச்சி வரைக்கும் எல்லாருக்கும் அவள் தானே அம்மா. ஒரே அம்மாவுக்கு தானே பிறந்தோம். இதில் என்ன மடி விழுப்பு தொடப்படாது? நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள். அப்போ பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்க மாட்டோம். அதனால் ஏன்லாம் தெரியல, எனக்கு கேள்வி தெரியல. ஆனால் இந்த கேள்வி கொஞ்சம் நன்னா இருக்கிற மாதிரி தெரியுறது. ஏன்னா ஆபிரம்ம கிட்ட தெரியினா ஒரு தாய் வயிற்று பிள்ளைக்குள்ளே என்ன ஒரு பேதம் தெரிய போகிறது? பேதமே கிடையாது. பெரியவாள்கிட்ட போய் கேட்டாலாம் அந்த அம்மா, இந்த மாதிரி ஆபிரம்ம கிட்ட ஜனனிங்கிறா, எல்லாருக்கும் அம்மா அவதானே, அதனால் எதுக்காக இந்த மாதிரி தர்மம்லாம் இருக்கணும், வர்ணாசிரமங்கள்லாம் எதுக்கு இருக்கணும்? அதுக்கு அடுத்த நாமாவை பார்க்க சொல்லுனார் பெரியவா. வர்ணாசிரம விதாயினி அடுத்த நாமா. எங்கேயோலாம் இல்லை. இந்த அம்மா டெய்லி லலிதாசிரமம் சொல்லக்கூடிய ஆள் தான். ஆனால் திடீர்னு ஆபிரமகீட ஜனனின்னொடனே அந்த அம்மாவுக்கு அடுத்த வார்த்தை தோணலைன்னே அதையே திருப்பி யோசனை பண்ணிருக்கா. ஆபிரமகீட ஜனனி, ஆபிரமகீட ஜனனி, வர்ணாசிரமம். எப்பா வர்ணாசிரமத்தை வறுத்து கொடுத்தது அந்த அம்மா தான்ப்பா. ஒரு அம்மா இருக்கும்போது நீ இந்த வேலையை செய்யின்னு ஒரு பையன்ட்ட சொல்லுவா, அதே வேலையை இன்னொருத்தருக்கு சொல்லுவாளா? அந்த வேலையை தான் அவன் செய்ய போகிறானே. திருப்பி ரெண்டாவது பேர் எதுக்கு அதே வேலையை செய்ய போனோம்? அவனுக்கு இந்த வேலை கொடுப்பா, அம்மா அடுத்த வாழ்க்கை இன்னொரு வேலை கொடுப்பா, அடுத்த வாழ்க்கை இன்னொரு வேலை கொடுப்பா. 4 பிள்ளை இருந்துன்னா அந்த வேலையை பிரித்து வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் அம்மா. இல்லைன்னா வழக்கு தெரியாதவள்னு அர்த்தம். அம்மாவுக்கு ஒரே வேலையை 4 பேருக்கு அனுப்பிச்சிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணி திருப்பி 4 பேர் இன்னொரு வேலைக்கு அனுப்பிச்சானா அது சரியாக கையாள தெரியலேன்னு அர்த்தம். அப்போ லோகேஸ்வரியாக இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கே அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு தெரியாதா யாராருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும்னு? அப்போ யாராருக்கெல்லாம் வழி நடத்தக்கூடிய சக்தி இருக்கோ அவளுக்கெல்லாம் இந்த வித்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை, யாராருக்கெல்லாம் தேகபலம் ஜாஸ்தியாக இருக்கோ அவளுக்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை, யாராருக்கெல்லாம் புத்தி பலமும் சாதுரியமும் வாக்சாதுரியமும் இருக்கோ அவளுக்கெல்லாம் இந்த வியாபாரம் செய்யக்கூடிய வேலை, மீதி எல்லாருக்கும் இவள் 3 பேருக்கும் உபகாரம் பண்ணக்கூடிய வேலை. இவள் 3 பேருக்கும் தொழிலாளியாக நித்தியப்படிக்கு அவள் அண்டின்னு இருந்து அவளே சாப்பாடு போட்டு மொத்த கடமையும் மொத்த பொறுப்பையும் அவள்கிட்ட விட்டுட்டு அவள் அண்டி வாழறது அப்படிங்கிறது மீதி எல்லாருக்கும் தொழிலாளர்களாக இருக்கிறதுன்னு ஒரு வேலை அப்படி அவதாம்பா பிரித்து கொடுத்தா. அப்போது அந்த பிறப்புன்னு சொன்னாச்சா நான் மொத்தத்தையும் கவனிக்கணுமா இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில். அவரும் இதே தான் சொல்லியிருக்கார், ஒன்றும் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவரும் நல்லா தெரிஞ்சுன்னு தான் சொல்லியிருக்கார். அவர் எங்கே வெளிலேருந்தான் சொன்னார், இருக்கிறத தானே சொன்னார், இல்லாத எதையுமே அவர் சொல்லவே இல்லை, இருக்கிறத தான் சொன்னார் அவர். அப்போது நம்மளும் அதை பாதியில் விட்டுறக்கூடாது. எல்லாரும் புகழக்கூடிய ஞாயிறு அப்படின்னு விட்டுறக்கூடாது. பின்னாடி பார்ப்போமே, கடல் கண்டாங்கு ஓ அற இமைக்கும் சேன் விலங்கு அவிர் ஒளி. அந்த சூரியன் இருக்கார் இல்லையா, அந்த சூரியன் அப்படி கடலில் சுற்றிண்டு மலைக்கிட்ட போகிற மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு சேன் விலங்கு அவிர் ஒளி. அந்த சுவாமி கண்ணை மூடின்னு இருந்தாக்க உள்ளே வந்துடுவானா. பொதுவாக ஒரு ஒளியை கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன ஆகிடுறது, இந்த சுவாமி ரொம்ப எட்டிக்கிறக்கா மாதிரி தெரியறது. ஆனால் கண்ணை மூடின்னு இருக்கா இல்லையா, அவள் எல்லாருக்கும் உள்ளே தெரிகிற மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த சூரிய தேவர் வெளியில் தெரிகிறார். அப்பா நான் அந்த ஒளியை சொல்லலை, உள்ளுக்குள்ளே தெரிகிறான் பார்த்தியா ஒரு ஒளி, அந்த முருகப்பெருமானை சொன்னேன்னார். அதனால இந்த சோதி பெருஞ்சோதி ஆயிடுது. அப்போ முருகப்பெருமானுக்கு போயிடுமோ? அவர் பெருஞ்சோதின்ட்டாரே. அப்போ இந்த சோதி இல்லை, அடுத்ததாக அந்த சோதி இருக்குது. அப்போ அந்த சோதியாக இருக்குமோ அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே உள்ளதான ஒரு விஷயம்தான் இது. என்னன்னா, காடும் கரையும் மனக்குரங்கு கால் விட்டோட அதன் பிறகு ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ ஒன்றாய் பலவாய்
உயிர்க்கு உயிராய் ஆடும் கருணை பரஞ்சோதி அருளை பெறுதற்கு அன்பு நிறை தேடும் பருவம் இது கண்டீர் சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு தாயுமானவர் கூப்பிட்றார் எல்லாரையுமே. அப்பா இந்த லோகத்திலேயே இந்த பரஞ்சோதின்னு ஒன்று தான் இருக்குது. இதை தான் எடுத்துட்டார் வள்ளலார் சுவாமிகள். இதுதான் எடுத்துட்டார். இந்த ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னார் இல்லையா, அதுதான் அவர் அருட்பெருஞ்சோதினார். தனியாக எடுத்துட்டார். அரும்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. 7வது திருவம்பாவையில் இவரும் சொல்கிறார் பரங்கருணை அப்படிங்கிறார் மணிவாசகர். அதை எடுத்துட்டு தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினார் வள்ளலார். அவரும் திருவம்பாவையை வச்சு தான் அவருடைய வாழ்க்கையை, திருவாசகத்தை வச்சு தான், அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. லோகம் முழுக்க திருவாசகம் 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 அவ்வளோதான். அப்போது இவர் என்ன சொல்கிறார், இந்த லோகத்தை சுற்றிகிட்டே இருக்கிறதுல ஏதானும் பயன் இருக்கா, அதையும் மேலே இருக்கக்கூடியதான ஒரு சோதி இருக்கு இல்லையா, அந்த சோதியைத்தான் நம்ம எல்லாரும் அடையணும். சரி, அந்த சோதி எப்படி இருக்கும், எங்கே இருக்குது, அதே தான் சொல்லணும் இல்லையோ. பொறுமையாக அப்படியே ஜோதி ஜோதின்ட்டா அது எங்கே தான்ப்பா இருக்குது, வாய் விட்டு தான் சொல்லேன், அது எப்படி இருக்குன்னு தான் சொல்லேன். அதுதான் சேக்கிழார் சொன்னார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அப்பா சொல்லலாம் முடியாதுப்பா, அதை சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. ஒரு காலம் அது புரிய வைக்க முடியக்கூடிய ஒரு பொருளாக இருந்ததுன்னா அது சத்திய வஸ்துவாக இருக்காது. ஏன்னா ஸ்ருதி சொல்லிவிடுத்தோ, எந்த இடத்துல வாக்கு நின்றுடுத்தோ, எந்த இடத்துல மனசுன்னு நின்றுடுத்தோ, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வஸ்துக்கு பேர் தான் பரபிரம்மம்னு சொல்லிவிடுத்தோ. அப்போது அது ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன். இதில் ரொம்ப அழகான விஷயம் இதுதான். சேக்கிழாருங்கிறது நமக்கு ரொம்ப அவரை கவனிக்கணுங்கிறது தான். முதல்ல சொல்லும்போது உலகெல்லாம்லேருந்து ஓதற்கு அறியவன் விட்டார். எல்லா லோகத்தும் தெரியும், லோகத்து எல்லாருக்கும் தெரியும். வாசனாத் வாசுதேவசே வாசிதம் பூன தெரியுங்கிற மாதிரி லோகம் முழுக்க அவன்கிட்ட தான் இருக்குது, லோகம் முழுக்க அவன் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கான். ஆனால் ஓதற்கு அறியவன், அவனை சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அடுத்த வரி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறார் பாருங்க. நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். தலையில் சந்திரனை சூடின்னு இருப்பான், கங்கையை சூடின்னு இருப்பாங்கிறார். அது வேறு எந்த வஸ்துவும் நம்ம குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக புரிய வச்சது. நம்மளுடைய புத்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த உலகெல்லாம்ங்கிறது சுவாமி எடுத்து கொடுத்தது. அதை வச்சு ஆரம்பிச்சுட்டார் அவர். அவருக்கு புரிஞ்சு கொடுத்தோம் என்னென்ன நமக்கு புரியணுமே. அதனால் என்ன சொன்னார், நில உலாவிய நீர்மலி வேணியன். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் மேலேயே போயிட்டார்னே, அலகில் சோதியன். அப்பா இதுக்கு நான் அது ஓகே, சோதி இல்லை, அது பெருஞ்சோதியும் இல்லை, அதுக்கும் மேலே ஒன்று சொல்கிற அரும் பெரும் சோதிங்கிற. அதுக்கு ஒரு அளவு வையம்பா. என்னப்பா இப்படி போயிட்டே இருந்தால் என்னப்பா அர்த்தம்னா, அழகு இல். அப்பா அதுக்கு ஒரு அழகு இல்லைப்பா, அதை அளந்து பார்க்குறதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால் அது அழகில்லாத சோதியன் மறுபடியும் திருப்பி நமக்காக வந்துட்டார். அம்பலத்துள் ஆடுவான். அந்த பார்த்து இங்கே வந்து பாருப்பா, தரிசனாத் அப்ரசதசி. உனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்குது, அதே ஜோதியை பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னா நேராக சிதம்பரம் வா. எங்கள் மணிவாசகர் திருவம்பாவை சொல்ல, ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடன்னு சொல்ல, தானும் உட்காந்துனா ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு எழுதி தன் கைப்பட வச்சுருக்கிற அந்த மணிவாசகரையும் கை கூடவே வச்சுருக்கிற அந்த மூர்த்தி ஒன்று இருக்குது. அங்கே வந்து பாரு, அம்பலத்து ஆடுவான். அங்கே வந்து அந்த ஒத்த காலை தூக்கின்னு நிற்கக்கூடிய அந்த ரூபந்தான் அது. அந்த மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த மலர் பாதம்பா, அந்த பொற்பாதம், அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ வாசியாக இருக்கும். அதை பார்த்து பார்த்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது மீதி என்னென்னவோலாம் சொல்கிறா போதை போதைன்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது அனுபவித்து பார்க்கணும். உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு பக்தி மட்டும் பண்ணி பார்த்துட்டோன்னா, நீங்களே வேண்டாம் ஒதுக்கி வைக்கிறேன்னு தள்ளினாலும் திருவாசகம் படித்தவனால் சிவபெருமான பக்தி பண்ணாமல் இருக்க முடியாது. சாத்தியமில்லாத ஒரு விஷயம். மறுபடியும் 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 நம்மளை அடிக்ட் ஆக்கிடும். அதுக்கு மறுபடியும் திருப்பி நமச்சிவாய வாழ்க, திருப்பி நமச்சிவாய வாழ்க ஆரம்பிச்சுட்டே இருப்போமே தவிர முடிக்கவே நமக்கு தோணாது. அதுவும் போற்றி திருவர்கள் வாசிட்டோன்னு சொன்னாக்க, பொற்சுன்னம் வாசிட்டோன்னு சொன்னாக்க மனசு அப்படியே பிடிச்சி தூக்கின்னு போயிடுவார்னே. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட நம்ம மனசெல்லாம் இருக்குது, அது பொய். அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட மனசு இருக்குதுன்னு சொன்னால் அது பொய்யா இருக்கும். அவர் தூக்கின்னு போயிடுவார். என்னைக்காவது ஒரு நாள் பயம்னு ஒன்று வருதானால் அந்த நேரத்தில் ஒரு க்ஷணம் அந்த இழுத்துன்னு போச்சு இல்லையா அந்த மனசு, அதை டக்குன்னு அப்படி கொடுத்துருவாருனே மணிவாசகர். அப்போ நமச்சிவாய் வாழ்கைன்னு சொல்லி பார்த்தா தெரியும். அந்த பயத்தில் எவ்வளவு இருட்டு இருந்தாலும்
தன்னந்தனியாக மாட்டின்னு இருட்டில் முழிச்சாலும் அந்த கண்ணை மூடின்னு நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சோதி கிளம்பும் பார்க்கணுமே. அந்த சோதிக்கு முன்னாடி கண்ணுக்கு நேரம் இருக்கக்கூடிய இருட்டு எதுவுமே தெரியாது. ஒரு தைரியம், அந்த தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, என் கூட சுவாமி இருக்காண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் வரும் பாருங்கோ. இதை விட வேறு தானே இன்னொரு பெரிய ஜோதி தேவையான்னு. இருட்டில் தன்னந்தனியாக நிற்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னதுனால ஒரு பலம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதை விட இன்னொரு பெருஞ்சோதி வேணுமா? அப்போது இதுக்கு அழகில் சோதியன், இது அளவிட முடியாதனால அவர் என்ன சொல்லிவிட்டார், அரும்பெரும் சோதி. என்ன சோதின்னு சொல்லாமல், பெருஞ்சோதின்னு சொல்லாமல் அரும்பெரும் சோதியை. சரி சோதின்னுட்ட, ஆனால் ரூபம் சொல்கிற. இப்போ ரூபம் எங்கேயான ஒரு இடத்துல பிறந்திருக்கணுமே, ஏதானும் ஒன்று அதை விட பெரிய வஸ்து இருக்கணுமேப்பா. சோதின்னு சொன்னால் சரி ஆதி இருந்திருக்கு, ஆதி இருந்திருக்கணுமே, நீ ஆதியும் இல்லைங்கிறிய, அது எப்படி ஆதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவர் மணிவாசகரே சொல்கிறார், கோயில் சுடுகாடு. சுவாமியை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பரமேஸ்வரனை உபாசனம் பண்ணுறது ரொம்ப சிரமம், பெருமாள் உபாசனம் பண்ணுறது ரொம்ப சுலபம். அவரை ஈஸியாக உபாசனை பண்ணிடலாம், அடையிறது ரொம்ப ஈஸி சுவாமி. ஆனால் உபாசனை ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த ரூபமே அப்படி ஆயிடும் நமக்கு. இன்னமும் பல பேர் ஆற்றுல விபூதி இட்டுருக்கிறத பார்த்தா, விபூதி இட்டுன்னு என்னவோ சன்னியாசி மாதிரி சாமியார் மாதிரி கிளம்பிட்டான்பா. விபூதி இட்டுண்டா என்ன சாமியாரா, என்ன கணக்குது இப்படி சொல்லியே நிறையா பேர் சாமியார் ஆகிட்டானே. அது பரவாயில்ல, விபூதி இட்டுண்டா சாமியார்னு சொன்னால் சாமியாராகவே இருந்துட்டு போகிறோமே, என்னப்போ அப்படி என்ன விபூதி இட்டுக்காமல் உன் கூட வாழ்ந்துன்னு என்னென்னு பல பேர் வைராக்கியம் வந்து சாமியாராக போனவெல்லாம் இருக்கா. அப்போது அந்த விபூதி எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் பார்க்குறதுக்கு அது என்னவோ எதுவுமே இல்லாத மாதிரி தெரியறது. இது பெருமாள் பாருங்க, அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு நன்னா ஆபரணம்லாம் போட்டுட்டு பெருமாள் பக்தாலெலாம் பாருங்க நன்னா அலங்காரம் பண்ணிப்பா. அது ஸ்ரீரங்கம் இது திருப்பதியெல்லாம் பார்த்தோன்னா சுவாமியை பார்க்குறதா பட்டாச்சாரியரை பார்க்குறதானே நமக்கு தெரியாது. அவ்வளவு நன்னா இருக்கும். அந்த பட்டக்கரை வேட்டி கட்டின்னு அது மேலே நிற்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். 2 கொடை, அதுக்கு 2 கொடைக்கு 2 பேர், முன்னாடி வாகனத்தில் கீழே உட்காந்துன்னு ஒருத்தர், அவளுக்கு பக்கத்தில் சாமரம் போட 2 பேருன்னு. அதுவும் யானை வாகனம் வந்து வாகனம் தேவராஜ சுவாமிக்கு பின்னாடி யானை வாகனத்து மேலே பின்னாடி உட்காந்துட்டு சுவாமிக்கு சாமரம் போடுவான். அப்படி உட்காரும்போது அதுக்கு ஒரு முண்டாசெல்லாம் கட்டி விட்டு அந்த சாமரம் போடுறதே அவ்வளோ அழகாக இருக்கும். பெருமாள் பக்தன் அவ்வளோ அழகாக இருக்கா. சிவபெருமானை பாருங்க, அவள் தலைவாரி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது, அது ஜட முடியாத இருக்கும். அது சரி இல்லறத்துல தான் இருக்காளா இல்லை சாமியாராக போயிட்டாளா ஒன்றும் புரியலையே. அந்த அம்மாவை பார்த்தா அதுக்கு மேலே இருப்பான்னு, அந்த 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 நபருடைய அந்த அடியாருடைய ஆத்துக்காரியை பார்த்தோன்னா அதுக்கு மேலே இருப்பாள். அதெல்லாம் சிவனடியார் கூட்டத்துக்குள்ளே போனால் தான் அதனுடைய அருமையே தெரியும். காது தோடு ருத்ராட்சம் போட்டுருப்பா ஸ்திரீகள், பொம்நாட்டிகள். கையில் வளையல் ருத்ராட்சத்தால் பண்ணி தான் போட்டுருப்பா. அதில் தங்கங்க ஒன்றுமே இருக்காது. இதை விட வேற என்னையா தங்கம், கையில் வளையல் ருத்ராட்சம் பண்ணி விடுவா, காதுக்கு தோடு ருத்ராட்சத்தில் அப்படி தான் இருக்கும் ஆபரணம். கழுத்தில் அப்படி பார்த்தோன்னா ருத்ராட்சமாக அள்ளி போட்டுன்னு விபூதியை பூசின்னு அப்படி நல்லா பட்டையாக போட்டுன்னு வந்து நின்னாக தெரியும் அது என்ன அழகுன்னு ரசிக்கிறதுக்கு தனியாக தெரியணும். இந்த லௌகிகமான ரசிப்பு தன்மை பொத்தாது. ஏன்னா அலங்கார பிரிய விஷ்ணுன்னு அவருக்கு அலங்காரம் பிடிக்கும், இவருக்கு அபிஷேக பிரிய சிவா, அவருக்கு அபிஷேகம் தான் பிடிக்கும். இந்த திருவாதிரை போய் தரிசனம் பண்ணோம் சுவாமியை, சிதம்பரத்தில் போய் தானே கொட்டமாக பால் தயிர் தேனுன்னு, தேனே அவ்வளவு. இதே பால் அபிஷேகம் கூட பண்ணலான்னே, ஆனால் அந்த தேன் அபிஷேகம் பண்ணுறதுக்குள்ளே கை வலிச்சு போயிடும். அது பொறுமையாக தான் வரும், வெளில அவ்வளோ சீக்கிரத்தில் அது வெளியே வராது. குடத்தை சாய்ச்சாலும் அப்படியே பொறுமையாக வரும். அதில் நிறையா கூட தேன் அபிஷேகம் ஆகும். அப்போ எவ்வளோ சிரமம்னு நம்ம பார்க்கணும். அந்த அப்படி ஒரு ரூபம் அது இருக்குது. அப்போ இவர் என்ன சொன்னார், கோயில் சுடுகாடு. சுவாமி எங்கடா இருப்பார்னா சுடுகாட்டில் இருப்பார். ஏன் நானே என்றைக்கோ ஒரு நாள் நான் வரேன் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு, எங்கேயா போய் சாமி தரிசனம் சுடுகாட்டில் போனால் அதுதான் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்னா அது அனுபவிச்சாதான் தெரியும். சரி கோவில் சுடுகாடு, சரி நல்ல வஸ்திரம் கட்டின்னு இருப்பாரோ, இப்போல்லாம் பார்த்தவன் நல்ல பட்டக்கரை. ஆனால் இங்கேயும் சிவபக்தாலெலாம் நம்ம பார்க்கணும். இங்கே மயிலாப்பூராக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், அங்கேயும் நம்ம குறுக்களை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். சுவாமியை பார்க்குறதா குறுக்களை பார்க்குறதான்னு தெரியாது. இப்போ அதுவும் வேட்டிலாம் இப்போ போட்டி போட்டுன்னு வருதுன்னே, புடவைக்கு போட்டி போட்டுன்னு வேட்டி தயாரிக்கிறான். அப்படி பட்டக்கரையெல்லாம் கட்டின்னு அதுவும் அந்த அதிகார நந்தி வாகனத்தில் கீழே உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன். குறுக்கள் அப்படி பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணுறது வழக்கம். திருவாரில் வந்து பார்க்கணும். அது ரிஷப வாகனத்தில் உட்காந்துருக்கும்போது டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சின்னு இருக்கவே மாட்டான் குறுக்கள் யாருமே. என்ன வேணால் ஆடுமே,
அப்படியே பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணிட்டு அப்படியே தான் உட்காந்துருப்பான். அந்த தோளில் துண்டை போட்டுட்டு அப்படியே பரமேஸ்வரன் தியானம் பண்ணி நமச்சிவாய் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அத்தனை ஆற்றலையும் அப்படி கம்பீரமாக உட்காந்துருப்பான்னு. அந்த கம்பீரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும், அப்பா சுவாமி கால் கடியில் போய் உட்காந்துண்டா இப்படி நிர்பயமாக உட்காரலாம் போல் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாவா எல்லாரும். பட்டாச்சாரியாராகட்டும் சிவாச்சாரியாராகட்டும் எப்படி பயம் இல்லாமல் வாழறதுங்கிற கண்ணுக்கு நேரம் காட்டி கொடுத்துட்டு இருக்கா. அப்போது சரி வஸ்திரம் தான் அவர் நன்னா கட்டின்னு இருக்காரோ அப்படின்னு பார்த்தா புலித்தோல் நல்லாடை, புலித்தோலை எடுத்து இடுப்பில் கட்டின்னு இருக்காராம். அதுதான் ஆடை. எனக்கு தெரிஞ்சு இவன் அம்மா அப்பா இவரை ஒழுங்காக வளர்க்கலேன்னு நினைக்கிறேன். அதனால தான் சுடுகாட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்கார். வஸ்திரம் கட்டிக்க சொன்னால் இப்படி புலித்தோலெல்லாம் எடுத்து கட்டின்னு இருக்கா. ஆமாம், அவன் அப்பா அப்பா என்ன தான் பண்ணா ஒழுங்காக வளர்க்காமே அப்படின்னு சொன்னால் தாயுமிலி அம்மா இல்லைப்பா, ஓ பிறந்தோடனே பேருப்பா போல் இருக்கு. ஏன்னா நிறையா பேருக்கு அந்த மாதிரி ஆகிடுறது. சில பேருக்கு அம்மாவை முழுங்கினவெல்லாம் பேர் வச்சுருவா பாவம். அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அந்த அம்மா அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஸ்திதி இருந்திருக்காது, அந்த அம்மா சுவாமி அடைஞ்சிருப்பா. ஆனால் அது பிறந்தோடனே அவன் அம்மாவை முழுங்கிட்டான்னு கெட்ட பேர் வந்துடும் அந்த குழந்தைக்கு. அப்படிலாம் இல்லாமல் தாயுமிலி, ஓ பிறந்தோடனே ஆயிருக்கும் போல் இருக்கு. சரி அவள் அப்பா என்ன பண்ணார் வளர்க்காம? அவர் சொன்னார் அதுக்கும் மேலே போய் தந்தையிலி, அவனுக்கு தந்தையும் கிடையாது, தான் தனியன் காணேடி, அவன் தனியாக இருக்கக்கூடியவன்பா. ஓஹோ, ரொம்ப பயந்துட்டான் போல் இருக்கு குழந்தை. அவனுக்கு எதுவும் பண்ண தெரியாது போல் இருக்கு, எப்படி வாழறதுன்னு தெரியாமல் சுடுகாட்டுக்கு போய் தன்னந்தனியாக வாழறான் போல் இருக்கு அப்படின்னா மணிவாசகர் தெளிவாக சொல்கிறார். அப்படிலாம் கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உணகனைத்தும் கற்பொடிகான் அப்படின்னார் சாழலோ. அந்த பயலுக்கு கோபம் வந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த லோகம் முழுக்க வெறும் கல்லால் செஞ்சப்பட்ட பொடி மாதிரி பொடியாக ஆக்கிடுவான். அவனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருந்தும் வேண்டான்னு சொல்லிட்டு உட்காண்டிருக்கான். அதனால் நீ அரும்பெரும் சோதின்னு எடுத்துட்டாலும் சரி, அல்லது அவனுக்கு ஒரு ரூபம் இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி அம்பலத்தாடுவான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலம் அம்பலத்தாடுறவன்னு நீ வச்சுட்டாலும் சரி, இல்லை ஸ்ரீமத் பாகவத்தில் சொன்ன மாதிரி நீ ருத்ரன்னு எடுத்துட்டாலும் சரி, அதே பாகவத்தில் பின்னாடி சொன்ன மாதிரி வீரபத்ரனாக சுவாமி அவதாரம் பண்ணுறார், பைரவமூர்த்தி இருக்கார், எத்தனையோ விதமான அவதாரங்கள் சுவாமிக்கு இருக்குது. அந்த அவதாரத்தில் நீ எந்த அவதாரத்தை வச்சிருந்தாலும் சரி, அவன் எத்தனை அவதாரம் பண்ணாலும் தாயுமிலி தந்தையிலி தான். அதுக்கப்புறம் அவனு சொன்னார் பிறப்பிலின்னு ஒருத்தன் இருக்கான்பா. பிறப்பில்லாதவன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அது இவன் ஒருத்தன்தான். அதனால இவனை தெரிஞ்சுக்கோ, அந்த சோதி பெருஞ்சோதி அரும்பெரும் சோதி, ஆனால் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அந்த சோதிக்கு என்றைக்குமே ஆரம்பமும் கிடையாது. ஆதின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் ரெட்டைன்னு பேர். இன்பம் துன்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும். சுகம் துக்கம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வியாதி நன்மை நம்ம ஆரோக்கியம் எல்லாமே ரெட்டையாக இருக்கும். அந்த மாதிரி ஆதின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்தம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்தம்னு ஒன்று இல்லாமல் எப்படி இருக்கிறது? ஆதி இல்லாமல் இருக்கணும். அதனால தான் அவர் சொன்னார், அப்போ அவனுக்கு உயிரே கிடையாதா? அப்போது இருக்கே என்னென்னா உயிருக்கு உயிராய். நமக்கு எல்லாருக்கும் உயிர்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த லோகத்தில் எத்தனை உயிர் இருக்கோ அத்தனை உயிருக்கும் அந்த ஜோதி தான்பா உயிராகவே இருக்குது. அதனால அவர் தாயுமானவர் சொல்லும்போது, ஜெகத்தீர்னு சொல்லும்போது வாங்கோன்னார், எல்லாரையுமே கூப்பிட்டார். சேரவாரும் ஜெகத்தீரே தாயுமானவர் கூப்பிட்டார். விமூர்தானந்தர் கூட எழுதியிருந்தார், சுவாமிஜி கூட 2022 நினைக்கிறேன், 2 வருஷம் முன்னாடி தினமணியில் எழுதியிருந்தார். சேரவாரும் ஜெகத்தீரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். யோகத்துக்காக வேண்டி, யோகாபியாசம் பண்ணணும் நம்ம எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனை நாடுகளில் யோகம் பண்ணின்னு இருக்கா, எவ்வளோலாம் அதனால் நன்மைகள் அடையிறா அப்படின்னு சொல்லிட்டு சேரவாரம் ஜெகத்தீரேன்னு போட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். ரொம்ப அழகான ஆர்டிக்கல், எல்லோரும் படிக்கணும், அது அவசியம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆர்டிக்கல். அந்த மாதிரி இவர் எல்லாரையும் கூப்பிட்றார், வாங்கோ. சரி, இவர் தான் கூப்பிட்டாரண்ணா, இவரும் அதுக்கு தான் வரார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும். அவர் சொன்னார், ஒரு தோழி இன்னொரு தோழியை எழுப்புறா மாதிரி போகிறது. பத்திரிக்கையிலே போட்டா, இவள் அடிக்கும் போதே அதில் போட்டா, முதல் 8 பாட்டு அப்படின்னு போட்டுட்டா அதில். அதனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அந்த ஒவ்வொரு தோழியாக தூங்கின்னு இருக்கா. காலமே எழுந்துட்டு பூஜைக்கு போகணும் இந்த பாவை நோன்புக்கு. அதை நதிக்கரைக்கு போய் செய்கிற வழக்கம். அப்படி போகும்போது பிரதானமாக இருக்கக்கூடியதான ஒருத்தி, அந்த கதாநாயகி மீதி எல்லாரையும் எழுப்பிண்டு போகிறதாக இந்த பாட்டினுடைய கதி இருக்கும்.
அப்படி போகும்போது இவர் வந்து எழுப்புறார். ஒருத்தி தூங்குறா மாதிரி தூங்கின்னு இருக்காளாம். பொய் தூக்கம், உண்மையாக தூங்கலை. அதனால இங்கேருந்து வந்து என்ன பண்ணார், ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட. நான் பாட எப்போ பாடினேன், இதோ இப்போ தான் பாடினேன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி இப்போ தானே சொன்னேன். அப்படி சொல்கிறதே ஒரு பாட்டு தானே. அதை யாம் பாட கேட்டேயும். அதை கேட்டியா நீ? ஏன்னா மூச்சுன்னு இருக்கான்னு தெரியும். இதை கேட்டேன்னு சொன்னால் மூச்சுன்னு இருக்கான்னு தெரியல. அப்போ கேட்டும் நீ என்ன பண்ணுற தெரியுமா, வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ. வாழ்த்தடங்கண் கூர்மையான கண்ணுடையவளேங்கிறார். முதல்ல எடுத்தோன்னே என்னாகும்னா, இந்த தோழி வந்து ரொம்ப சிறந்தவளாம், கண் பார்வையிலையும் ரொம்ப சிறந்தவளாம், நல்ல ஞானக்கண் கொண்டு பார்க்கக்கூடியவள். அதனால இவர் சொல்கிறார், வாழ்த்தடங்கண் மாதே, உனக்கு கண்ணு நன்னா தெரியுமே. அதுவும் வாழ்த்தடங்கன் மாதே. ஒரு 10 பேர் ஒரு இடத்த பார்க்குறதுக்கும் இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பட்டை மரம் இருக்குது. அந்த பட்டை மரம் பௌர்ணமி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நமக்கு என்ன தோணும்? அழகாக இருக்குது, சந்திரன் அழகாக தெரிகிறார், அவ்வளோதான் தோணும். அதை ஒரு கவிதை எழுதினார் ஒருத்தர் கவி. மொத்த இலையும் உதிர்ந்த பிறகும் நிலவை சூடுகிறது மரம்னர். மொத்த இலையும் கீழே விழுந்துருத்தான். அதனால் என்ன பண்ணுறதா, நிலாவை தூக்கி தலையில் வச்சுன்னு தான் அந்த மரம். அப்போது நம்மளும் தான் அதை பார்த்தோம், அந்த கவியும் தான் அதை பார்த்தார். ஆனால் சொல்லும்போது எவ்வளோ வித்தியாசமாக போயிடுது பார்த்தீங்களா. அந்த மரத்தினுடைய நோக்கமே வித்தியாசமாக போயிடுது. அப்போ அந்த பார்வையில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவன் அந்த மாதிரி பார்ப்பாளாம். எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பார்வை கிடையாது அவளுக்கு விசேஷமான பார்வை உண்டா, நல்ல ஞானி அந்த பொண்ணு. அதனால சொல்கிறார், வாழ்த்தடங்கன் மாதே, நாங்கள் வந்ததை பார்த்துனதுக்கப்புறம் நீ தூங்குறேன்னு நினைக்கிறேன். நீ பார்க்காத மாதிரி தெரியல. ஏன்னா உனக்கு தெரியும், சத்தத்தை வச்சே நீ கேட்டு எல்லாத்தையும் பண்ணக்கூடியவ தான். வளருதியோ தூங்குறியோ, என்ன ஒரு பேர் பாருங்க. தமிழுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பெருமை நமக்கு. எப்போ பார்த்தாலும் தூங்கு முஞ்சியாக இருக்கான்னு சொல்லாமல் வளருதியோ, அதை கூட ஒரு நல்ல பாசிட்டிவாக சொல்லக்கூடியதான ஒரு தன்மை நமக்கு. நீ தூங்குற போல் இருக்கே. கண் வளர்த்தல்னால் தூங்குறதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் அவசியம் பண்ண வேண்டிய ஒரு காரியம். நம்மெல்லாம் இன்னும் தூங்கினா டைம் வேஸ்ட் பண்ணுறவான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. தூங்குறது ரொம்ப அவசியம், இந்த உடம்புக்கு ரொம்ப அவசியம் தூங்குறதுங்கிறது. இல்லைன்னா தியானம் பண்ணணும். ரெண்டுத்துக்குள்ளே ஏதான ஒன்று பண்ணணும். எந்த விதமான செயலையும் இந்த சரீரத்துக்கு கொடுக்காம சும்மா இருக்கணும். நம்ம இந்த யோகாசனம்லாம் பண்ணுறா இல்லையா, எத்தனை ஆசனம் பண்ணாலும் கடைசியில் ஒரு சவாசனம்னு ஒரு ஆசனம் உண்டு. அது என்னடானா ஒன்றும் கிடையாது. என்ன படுத்துனா தான் நிறையா பேர் ஆசனம் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாத்தையும் எனக்கு ஒரு ஆசனம் தெரியும், அது ரொம்ப சௌரியமாக இருக்கும், அதை வேணால் நான் டெய்லி பண்ணுறேனே, எத்தனை நாள் பண்ணோன்னு சொல்லுவேன், என்ன சவாசனம் பண்ணிக்கிறேனே அப்படிவா. அந்த மாதிரி அது வெறும் கை கால் நீட்டின்னு எதுவும் பண்ணாமல் நிச்சலமாக அப்படியே படுத்துக்கிறது. ஒரு உயிரற்ற ஒரு ஜீவன் எப்படி படுத்துருக்கோமோ அந்த மாதிரி படுத்துக்கிறது பேர் சவாசனம்னு பேர். அது அவசியம் பண்ணணும்னு யோகத்திலே சொல்லியிருக்கா. இல்லைன்னா யோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுவும் செய்யாமல் இருக்கிறதே உடம்புக்கு ஒரு நல்லது. அப்போது அதை கண் வளர்த்தல்னு சொல்கிறது எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவு தூங்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு சாஸ்திர விகிதமான ஒன்று. அவசியம் தூங்கணும். தூங்குறது எப்படி தூங்கணும்னு எடுத்திருக்காரு. அப்போ தூங்குறது தப்புன்னு சொன்னால் எப்படி தூங்கணும்னு எடுத்துருக்க மாட்டா இல்லையா. அப்போ தூங்குறதும் சரி, எப்படி தூங்கணுங்கிறதையும் தெரிஞ்சுன்னு தூங்கணும். அப்படி இருக்கும்போது காலமே வந்தாச்சு, மார்கழி மாதம் பிறந்தாச்சு. ஆண்டாள் சொன்ன மாதிரி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு சொல்லிட்டு இவ்வளோ புண்ணிய காலம் தான் நமக்கு கிடச்சிடுத்து. அப்படி இருந்து நாங்கள் வேற பாடி நான் யாம் பாட கேட்டேயும், அதை கேட்டதுக்கு அப்புறமும் நல்ல கண் கூர்மையாக இருக்கக்கூடிய நீ இப்படி வளருதையோ, நீ தூங்கின்னு இருந்தால் ஏதாவது நன்னா இருக்கா. வன் செவியோ, நீ நாங்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டதுக்கு அப்புறமும் நீ தூங்குறேன்னு சொன்னால் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. உனக்கு சாதாரண செவி இல்லை போல் இருக்கு, வன் செவி. இரும்பால் செஞ்சு வச்சுட்டாலோ உனக்கு காது, அதனால் கேட்க மாட்டேங்கிறதோ நாங்கள் பாடுறது. நின் செவிதான் வன் செவியோ, உன்னுடைய காது என்ன இப்படி என்ன வன் செவியாவா போயிடுத்து. அது எப்படி தெரியுமா இருக்கணும். மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். அந்த பரமேஸ்வரனை பற்றி பாடினதை கேட்டோன்னே அப்படியே மனசெல்லாம் உருகி போயிட வேண்டாமோ. நீ இப்படி தூங்கின்னு இருக்கியே, இது மீதி யாரானும் பண்ணா வேணா, இது வேணா பொருத்தமாக இருக்கலாம்.
ஆனால் நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? நீ வாழ்தடங்கண் மாது, நல்ல கூர்மையான கண் பார்வை உடைய ஒரு மாதாக நீ இருக்கிறதுனால உனக்கு இது அழகில்லம்மா. வளருதியோ, இதுக்கப்புறமும் நீ தூங்கலாமோ, அவசியம் எழுந்துக்கணும் அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார். நம்மளை பார்த்து சொல்கிறார். எல்லா ஜீவாத்மாவையும் தோழியாக பாவித்து, தன்னை ஒரு சக்தியாக பாவித்து மணிவாசகர் செய்யக்கூடியது. ஒரு சக்தி எப்படி அந்த பரமேஸ்வரன் இடத்துல நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு போவாலோ அந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டுருக்கார். அப்போது இந்த ஞானத்தை பார்த்து, இந்த மனசை ஆத்மாவை பார்த்து கேட்குறார், இன்னுமா தூங்கின்னு இருக்கே? அவா என்னவா எழுந்துக்க வேண்டாமா? உத்திஷ்ட தமாஸ்வத்தா அக்னிமிச்சத்வம் பாரதாக, வேதம் சொல்லிவிடுது. அப்பா எழுந்துங்கோ, யாரும் தூங்காதீங்கோ, அக்னிம் அந்த அக்னேஸ்வர உபாசனை பண்ணுங்கோ, யாகங்கள் பண்ணுங்கோ, அதுதான் வாஸ்தவமாக கிளம்புறதுன்னு இவரும் சொல்லுவார். உத்திஷ்டத்தை விவேகானந்தருடைய பிரதானமான ஒன்று, எழுந்துகணும். கிருத்வா நவ திருட சங்கல்பம் ரச்சயாமோ நவ மிதிஹாசம் விவேகானந்தர் சொல்லும்போது, ஒரு புதுசாக ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு ஒரு புது விதமான ஒரு வரலாறையே எழுதிடுவோம் அப்படின்னு. அதுக்காக அவர் சொல்லுவார், உத்திஷ்டத்தை அவர் எழுந்துருங்கப்பாம்பார் விவேகானந்தர். அந்த மாதிரி இவர் மணிவாசகர் சொல்கிறார், மாதே வளருதியோ, ஹே ஆத்மாவே ஜீவனே, இப்படியே நீ தூங்கிகிட்டே இருந்தால் என்னைக்கு இந்த ஊனக்கண்ணை விட்டுட்டு இந்த ஞானக்கண்ணை நீ திறக்க போறியோ, அவசியம் உனக்கு ஞானக்கண் இருக்குது. அந்த ஞானக்கண்ணு தான் வாழ்தடங்கண். சாதாரண கண்ணை அப்படி சொல்ல முடியாது, இருக்க வேண்டிதான். ஸ்திரீகளுக்கு எப்போதுமே அழகான கண்கள் பிரதானமாக இருக்கும். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சின்னு அம்பாளுக்கே அதனால் கண்ணை பிரதானமாக வச்சு பேர் நிறையா உண்டு அம்பாளுக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்திரீகளுக்கு பிரதானமாக கண் அழகு தான். ஆனால் அதுவும் கர்ணாந்த தீர்காயதமாக இருக்கணும், அது காதளவு நீண்டு இருக்கணுமா, அது ஒரு தனி அழகு. அப்படி இருக்கும்போதும் அந்த கண்ணு கூர்மையான பார்வையாக இருந்தும் தூங்கிட்டாக்கா அதில் என்னப்பா பிரயோஜனம் இருக்குது? அதனால் ஹே ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய தோழியே, நான் பரமேஸ்வரனை பற்றி பாடும்போது நீ கேட்டும் இன்னும் தூங்கின்னு இருக்கியே, எழுந்திரு வா, நம்ம எல்லாரும் பாவை நோன்பு நோத்து அந்த சிற்றம்பலத்துள் ஆடுபவனை போய் அடைவோம் அப்படின்னு மணிவாசகர் நம்ம எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கார். நம்மளும் மணிவாசகரோடு சேர்ந்தே இதே மாதிரி இந்த ஞானக்கண்ணு தூங்கின்னு இருக்கக்கூடிய அந்த கண்ணை மணிவாசகர் சொன்ன மாதிரி ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதி அப்படிங்கிறத அதை மனசில் நன்னா தியானம் பண்ணி அந்த வெளிச்சமாகிற சூரியனை அந்த உள்ளுக்குள்ளே தூங்கின்னு இருக்கிற ஜீவாத்மாவுக்கு கொடுத்து அந்த ஜீவாத்மாவுடைய கண் விழிக்க செய்வோம். அதுக்கு மணிவாசகரும் பரமேஸ்வரனும் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.